நீங்க சொன்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நீங்க சொன்னது ஹைலைட் பண்ணது வந்து மோஸ்ட் அன்லைக் மான்செஸ்டர் யுனைடெட். கேரிக் இஸ் a very intelligent man. நான் பிளேயரா பார்த்ததுல இருந்தே தெரியும். ப்ராப்ளம் இஸ் நெவர் வித் த ஃபார்மேஷன், ஆனா ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் அவன் விளையாண்டதுல தான். பட் வந்து அது ரொம்ப இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஸ்கேலபிலிட்டி ஓகேடா, இப்ப இந்த ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் கேம்ஸ்ல செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல சூப்பரா பண்ணிட்டேன். அவனே வந்து இப்ப வந்து சொல்றான், நான் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, அந்த மிஸ்டேக்ஸ் நான் கரெக்ட் பண்ணிக்காம விட்டேன். ஆமா, இப்ப வந்து சொல்லு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இவன் நல்லா பண்றான் அப்படிங்கறது தெரிய ஆரம்பிச்சோ, ரிசல்ட் வரல, பாயிண்ட் வரல எனக்கு அப்படிங்கிற டைம்ல வந்து இப்போ வந்து அமோரி மேல எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை வந்து இனியோஸ் போர்டு மேல இருக்கு. கிரிம்ஸ்பி டவுன்லாம் நீ கோச்சே இல்லாம போறதுனால ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் கேரிக் கேம் இன், யுனைடெட் எப்படி விளையாடுமோ நாங்க அந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சோம். இப்ப ஆகஸ்ட்ல சீசன் ஆரம்பிச்சோன்னே எனக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா இருக்கதா இருக்கும் கேரிக் கிட்ட. அன்பு உள்ளங்களே, ஆர்சனல் நெஞ்சங்களே, சாத்தான் குட்டிகளே, வளர்ந்து ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய இன்று நேற்று நாளை சீரீஸ்ல ஏன் கூட பேச இருக்கிறது நம்ம தமிழ் ஃபுட்பால் கம்யூனிட்டியோட சாத்தான் ரெப்ரசன்டேட்டிவ், ஃபுட்பால் பேச்சு சேனலுடைய ஒரிஜினல் ஓனர் மிஸ்டர் மணிகண்டன் அவர்கள். வணக்கம் மணி, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிமே மோஸ்ட்லி இந்த சேனல்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல இன்ட்ரோ. நன்றி நன்றி. வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்கா நான் இதுலதான் ஃபர்ஸ்ட் வரேன். வடலண்டன்ல இருந்தா ஆஸ் யூசுவல் கொள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறேன் இந்த சீசன். போன சீசன் அப்படிதான் ஆரம்பிச்சேன், தேர்ட் முடிச்சோம். இந்த சீசன் ஆரம்பிச்சிருக்கிறேன். நல்லது நடத்தா. உன்னை கூட்டு வந்து தப்பு பண்ணிட்டேனோ? அதான் எது சொல்றதே, அதான் ஒரு இது சொல்லுவேன். எனக்கு உன் கிளப்ப பிடிக்காது, உன்னை பிடிக்காதுன்னு கிடையாது, எனக்கு உன் கிளப்ப பிடிக்காது, அவ்வளவுதான். அதுக்கு நான் வந்து என்னுடைய கோவத்தை ஓ மேல காட்ட மாட்டேன். பட் அதான் அந்த மாதிரிதான், அதான ஃபுட்பால் ஃபேண்டமே தானே. இன்னைக்கு வந்து நம்ம யுனைடெட பத்தி தான் பேச போறோம். ஒரு பயங்கரமான சீசன் அண்ட் அந்த சீசனை சுத்தி பல விஷயங்கள் நடந்துச்சு. ஆக்சுவலா அது வந்து நான் அதை பண்ணிட்டு ஆரம்பத்தே சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் யுனைடெடுக்கு கொஸ்டின்ஸ் எழுத ஆரம்பிக்கிறப்ப நான் என்ன மைண்ட்ல 3 வார்த்தை தான் வந்தது: கான்ஃபிடன்ஸ், டர்புலன்ஸ், அரகன்ஸ். இதுதான் எனக்கு வந்து மைண்ட்ல வந்த 3 வார்த்தைகள். அதாவது நீங்க வந்து சீசன் ஸ்டார்ட் பண்ணப்ப ஒரு பயங்கர ஹோப், ஒரு கான்ஃபிடன்ஸோட ஸ்டார்ட் பண்ணீங்க அமரும் கீழே. அண்ட் அது வந்து சீசன் போக போக டர்புலண்டா போச்சு. டர்புலண்ட் இந்த சென்ஸ் வந்துட்டு என்னதான் நல்லதானே நடந்துட்டு இருந்தது. ஆன் பேப்பர் இது நல்லா தானே நடக்கணும், பட் ஆனா இப்படி நடக்காம போகுதுங்கிற ஒரு ஒரு சலசல் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் முடியறப்ப கரெக்டா கேரிக் வந்தான், தூக்கி பிடிச்சான், தேர்டு கொண்டு போய் முடிச்சான், சிஎல்ல போனீங்க, ஒரு பெரிய ஹோப்பு. இப்ப என்னடான்னா எல்லாரும் வந்துட்டு எங்க மிட்ஃபீல்ட் தான் இருக்கையில பெருசுன்னு ஸ்பாரிங் போடுறாங்க ட்விட்டர்ல. அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப. நீங்க அது வந்து வந்துட்டாங்க, குன்னியாவும் எம்பவமோ ஜெயண்ட தூக்க போறாங்கிற ஒரு இதுலதான் இருக்கு, விச் இஸ் நார்மல். அது வந்து ஒரு ஃபேனா நம்ம இதெல்லாம் கூட பண்ணலினா அப்புறம் நம்ம ஃபேனா இருந்து பிரயோஜனமே கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஆமா. சோ மக்களே, இதெல்லாம் தான் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். யுனைடெட் அண்டர் அமரும், யுனைடெட் அண்டர் கேரிக், யுனைடெட் ஆஃப் த ஃபியூச்சர். இதை பத்தி தான் நம்ம நேற்று இன்று நாளைன்னு பிரிச்சு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். அதாவது இது ரெகுலரா எபிசோட் பண்ணாம என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நம்ம என்ன பேசணுங்கிறது வந்துட்டு மைண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது ஒழுங்கா. அது அப்படியே வந்து ஒரு ஃப்ளோ மாறுது. பட் அஃப்கோர்ஸ் இது கண்டினியூ சரியாயிடும். ஸோ எஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. முன்னாடி வந்த 2 எபிசோடு வந்து நல்ல வரவேற்பு வந்தது. அண்ட் அந்த ஒரு சீரீஸை, அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை என்னைக்குமே மெயின்டைன் பண்றதுக்கு தான் நான் மணியை கூப்பிட்டு வந்தேன். அண்ட் அந்த ஸ்டாண்டர்ட் இந்த எபிசோட்லயும் மெயின்டைன் ஆகும், அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ மணி, ஷோக்குள்ள போயிடுவோம். நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் அமரம்னு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர். அதுதான் அந்த வேர்டு வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர், விச் ஐ பிலீவ் இது வந்து நான் ஒரு தப்பான விஷயமா சொல்லல. ஆர்டெட்டா கீழே வந்து ஒரு ஆர்சனலுக்கு ஒரு கண்டினியூஸ் சக்சஸ் வர்றத நீங்களும் ஒரு லெகசி கிளப்பா ஓகே நம்ம அந்த பாத்வேல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் கூட்டு வந்தீங்க. ஹூ வாஸ் லைக் மோர் லைக் ஃபியூச்சர் ஃபுட்பால் இல்ல பிரசன்ட் ஃபுட்பால் எப்படி இவால்வ் ஆயிட்டு இருக்கு, ஃபியூச்சர் ஃபுட்பால் எப்படி ஆக போகுதுங்கிற ஒரு டைரக்ஷன்ல போற மாதிரியான ஒரு ஃபுட்பால், அன்லைக் யுனைடெட் ஃபுட்பால் தான் வந்து அந்த மேனேஜர் பண்றதும். மொரிம் கேம் இன் வித் a lot of good reputation. லிவர்பூலுக்கு போய் he tried out, things didn't work out for various reasons, but he came to United. வந்தப்போ இருந்தது வந்துட்டு எல்லாமே பாசிட்டிவா இருந்தது. லைக் த ஃபேக்ட் தட் அமோரிம் வந்துட்டு வாஸ் குட் லுக்கிங், ஹி நியூ வாட் டு சே, அந்த பேசுறது விஷயங்கள் எல்லாம் கரெக்டான வந்து விஷயங்கள் பேசுறது, இது எல்லாமே இருக்கிறது வந்துட்டு ஒரு மேனேஜரா, என்னுடைய மேனேஜர் இப்படி பேசினா நானும் பயங்கரமா சந்தோஷப்பட்டிருக்கேன் கண்டிப்பா. பட் அதே வந்து ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த சீசன் மாற நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு அது ஹைப்பா தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஏன் இவன் இப்படி பேசுறாங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போயிடுச்சு.
தென் கேரிக் கேம். ஸோ அமோரம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. அமோரம் வந்து செஞ்சதுல என்ன ஆச்சு? லைக் அவனை பேக் பண்ணின விதமா இருக்கட்டும், தே காட் எம் பிளேயர்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் எங்க டிஸ்கனெக்ட் வந்துச்சு உன்னை பொறுத்த வரைக்கும்? நான் ஃபர்ஸ்ட் அந்த அமோரிம் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நானு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா டீம் ப்ராப்ளம் இஸ் நெவர் வித் த ஃபார்மேஷன், ஆனா ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் அவன் விளையாண்டதுல தான். நீங்க சொன்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நீங்க சொன்னது ஹைலைட் பண்ணது வந்து மோஸ்ட் அன்லைக் மேன்செஸ்டர் யுனைடெட் மேனேஜர் அப்படின்னா வந்து இவன் தான். இவன் வந்து அதுக்கு முன்னாடியே பாதி சீசன் நான் 3 at the back தான் ஆட போறேன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் வாஸ் நெவர் த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நம்ம ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கோம். ஐ ஸ்டில் ஸ்டிக் வித் இட். ப்ராப்ளம் இஸ் நெவர் வித் த ஃபார்மேஷன், ஆனா ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் அவன் விளையாண்டதுல தான் ஒரு பெரிய இது. அவனுக்கு அதுக்கு தேவையான ஸ்குவாட்ல நிறைய ஓட்டைகள் எக்கச்சக்கமா இருந்துச்சு ஃபுல் ஸ்குவாட்லயும். ஆனா அதெல்லாம் வந்து இது பண்ற மாதிரி இருக்கு. ஆமாண்டா, அக்னாலேஜ் பண்றோம், ஸ்குவாட்ல எக்கச்சக்க ஓட்டம் இருக்குதா, அவுட்டேட்டர் ஸ்குவாட் தான், எல்லாம் உண்மைதான். ஆனா உனக்கு நான் பிராண்ட் நியூ அட்டாக் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீக்ல ஒன் ஆஃப் த டூ ஆஃப் த பெஸ்ட் டாப் 1 and 2 அட்டாக்கர்ஸ் குன்யா அண்ட் டெம்போ 2 பேரையும் வாங்கி கொடுத்தானுங்க. தே வெண்ட் அண்ட் காட் செஸ்கோ ஆல்சோ டு தெம். வந்து சீசன் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா ஆரம்பிச்சு. ப்ரீ சீசன் வந்து ரொம்ப ப்ராமிசிங் ப்ரீ சீசன். ஆக்சுவலி தி திங்ஸ் ஐ சா இன் தி ப்ரீ சீசன் வந்து இது சீசன்ல டிரான்ஸ்லேட் ஆனாலே எனக்கு போதும்டா. நான் மினிமம் எனக்கு அது வந்து 5th 6th ஸ்க்ரூஸ் பண்ணி கொண்டு போய் விட்டுரும். 4th ஃபினிஷ் பண்ணி ஒருவேளை சாம்பியன்ஸ் லீக் கிடைச்சா கண்டிப்பா ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இது. ஏன்னா சாரி டு கட் யூ ஆஃப், நம்ம வந்து நீ சொன்ன மாதிரி போன சீசன் முடியறப்ப நீ சொன்னது வந்து 7th 8th முடிப்போம், யூரோப் வந்தா நல்லா இருக்கும். பட் அந்த ப்ரீ சீசன்ல உனக்கு வந்துட்டு அதை தாண்டி முடிக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா? ஆமாமாண்ணா, கண்டிப்பா ப்ரீ சீசன்ல அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. 5th 6th முடிக்க முடியும். ஏன்னா இந்த சைனிங்ஸ் வந்துருச்சு. நாங்க குன்யா வெம்பமோ ஃபர்ஸ்டே சைன் பண்ணிட்டோம். வந்து 5th 6th முடிக்க முடியும். ஏன்னா the squad is performing in spite of Amorim அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பட் ஐ வாஸ் ஓகே வித் இட். ஏன்னா பேக்ரவுண்ட்ல அவன் நிறைய திங்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தான். நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே he was showing all the right things. என்ன இருக்கோ அதை உள்ளபடி எடுத்து சொன்னா. he was getting some kind of a discipline, some kind of a structure. டிசிப்ளின்னா எல்லாரும் உடனே வந்து போன் பாக்குறது இல்ல, வந்து இல்லைன்னா வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சண்டை போடுறது இல்ல, அந்த மாதிரி டிசிப்ளின் இல்ல. he got in a structure towards the club அப்படிங்கிறது வந்து நிறைய இருந்துச்சு அந்த மாதிரி. சோ வந்து அவன் சொன்னது அந்த டைம்ல வந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்து தெரிஞ்சு இவன் கரெக்டா பேசுறான்டா, கரெக்டா பண்றான் அப்படின்ட்டு. அண்ட் ப்ரீ சீசன் அண்ட் ஆர்சனலோட ஃபர்ஸ்ட் கேம் நாங்க வந்து அந்த கேம் வந்து தோத்தோம். ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்துச்சு அந்த கேம். சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இதுவே பண்ணாலே போதும்டா அப்படின்ட்டு. நீங்க கூட அந்த இந்த ட்வீட் எடுத்து போட்டு கலாய்ச்சிருப்பீங்களா, ஆடம் மெக்கோலா, ஐ சா இட் உண்மையிலே அப்படிதான் இருந்துச்சு. உண்மை சத்தியமா அப்படிதான் இருந்துச்சு. ஓகேடா ஏதோ பண்றோம், டைட்டில் வின் பண்றல சும்மா, பட் ஓகேடா ப்ராமிசிங்கா இருக்கு. அதுதான் ஒரு விஷயம் இருக்குல்ல இதுல. நம்ம வந்துட்டு கீழே போயிட்டு ஒரு சின்ன ஹோப் வந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு வந்து ஆமாண்டா கரெக்ட் இது வந்து வரக்க போது தெரியும். அண்ட் அது வந்து நீ சொன்ன மாதிரி அவனுக்கு வந்து நீங்க பண்ணின சைனிங்கா இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு நீங்க வந்து ஒரு எப்படி கேம் அப்ரோச் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் கேம் யுனைடெடோட நான் எப்பயுமே உங்ககிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா எனக்கும் மணிக்கும் வந்து தாட்ஸ் வந்துட்டு ஃபுட்பால் பத்தின தாட்ஸ் நிறைய அலைன் ஆகும் ஆக்சுவலா. சோ அந்த ஒரு இதுல இருக்கிறப்ப நான் கூட உங்ககிட்ட சொன்னேன், இந்த எப்பயுமே வந்து நீ வேணா பாரு, ஓட்டில வர்றப்ப ஆட்டோட்டா எதுவுமே சேட்டை காட்ட மாட்டான். கரெக்டா அவனுக்கு தேவை அந்த ஒரு 3 பாயிண்ட், அது எப்படியோ அந்த 3 பாயிண்ட் எடுத்துட்டு போயிடுவான், இல்ல 1 பாயிண்ட் கூட பரவாயில்லன்னு தான் பார்ப்பான். அதே மாதிரிதான் ஒரு கோல் போட்டோம். பட் யூ கைஸ் பிளேட் பிரிட்டி குட். லைக் வந்து நீங்க வந்துட்டு சான்ஸ் கிரியேஷனா இருக்கட்டும் எல்லாமே அது வந்து டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவா தான் இருந்துச்சு. வெளியே இருந்து பாக்குறப்ப எனக்குமே அது ஒரு பாசிட்டிவா தான் இருந்துச்சு. அதுதான் சொல்லணும்னு. சரி கோன். எக்ஸாக்ட்லி அப்படிதான் வந்து சீசன் ஆரம்பிச்சேன்னா நாங்க அதுக்கு முன்னாடி சீசன் வந்து 15th முடிச்சோம். ராக் பாட்டம் அதுதான். இதை விட என்ன கேவலமா இருப்போது பாத்துக்கலாவா அப்படிங்கிற மாதிரி சீசன் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதுதான் அந்த சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு ஹை கிடைச்சிச்சு. ஆர்சனல் கேம் தோத்தாலும் ஒரு நல்ல ஒரு ஹை கிடைச்சிச்சு. ஓகேடா நல்லா விளையாண்டோம், இப்ப ரிசல்ட் தான் அடுத்தது, நீ நல்லா விளையாடிட்டே ரிசல்ட் வரும் அப்படின்னா. பட் அது வந்து அந்த ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டே இருந்துச்சு. கம்ப்ளீட்டா ஆன் அண்ட் ஆஃப். எந்த டைம் எல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணி ஓகேடா ஒரு டாப் 4 வந்து வந்துடலாம், ஒரு டாப் 6 வந்துடலாம் அப்படின்னு இருக்கும் போது ஒரு டிரா வரும், ஒரு லாஸ் வரும் எல்லாமே. அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாமே வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளேவா வந்து அதுல வந்து பிளேம் போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ரைட்லி சோ, ரொம்ப ரைட்லி சோ. ஏன்னா உன்னால வந்து சென்டர்ல ப்ராக்ரஸ் பண்ண முடியும், பால அவ்வளவு கேப் இருக்கு. பாதி டீம் வந்து சிட் பேக் தான் பண்றான். நீ அப்பயும் பண்ண மாட்டேன், அப்பயும் நான் ஒயிட்ல தான் போவ அப்படிங்கிற. கிராஸ் போடவும் ஆள் இல்ல, கிராஸ் போட்டா அடிக்க உள்ளவும் ஆள் இல்ல அப்படிங்கிறப்போ நீ ஏன்டா இதையே பிடிச்சி தொங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேனோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அமோரிம்ட்ட வந்து அதுதான் ஃபர்ஸ்ட், அதுதான் வந்து மாறுச்சு. அதுக்கப்புறம் he fell out with the board. நீங்க சொன்ன மாதிரி நீனு இந்த ஃபேனோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் த பிளேயிங் வேன்னு நம்ம பாக்குறோம்ல. ஆக்சுவலா நான் வெளியே இருந்து பாக்குறப்ப எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இது ரொம்ப யுனைடெட் விளையாடுற மாதிரியே இல்லையே. இவன் வந்து லைக் ஜென்ரலா வைடா போயிட்டு வரவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரொட்டேஷன் இருக்கும் போயிட்டு, ஓகே நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு வைடையே ஃபோக்கஸ் பண்ணி வந்திருந்தோம்.
அது மேல ரொம்ப எம்பசிஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஒரு ஃபேன் ஆஸ்பெக்ட்ல இருந்தா இல்லாட்டி, ஏன்னா ரிசல்ட்னு வந்தப்போ 2 விதமா பார்க்கலாம். கரெக்ட்டா? அவன் கிளம்புறப்ப நீங்க 6th இருந்தீங்க. அந்த 6th இருக்கிறது நீங்களும் பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிருந்தீங்க. பட் அட் த சேம் டைம் பீப்பிள் பிலோ யூ ஆர் ஆல்சோ ஃபால்டரிங் அ லாட். அது அட் தட் பாயிண்ட் இந்த சீசன் நான் சொல்றேன். ரைட்? பட் ஆனா இந்த ஒரு கேம் பிளே மேல ரொம்ப ரிசல்ட்ஸ் மேல இல்லாத எம்பசிஸ் கேம் பிளே மேல ஜாஸ்தியா போயிடுச்சுன்னு தோணுது அவனுக்கு. ஆமாண்ணா, ரிஜிடிட்டி மேல ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. இதுதான் என்னோட சிஸ்டம், என்னோட சிஸ்டம்ல ஐ வில் பி வெரி ரிஜிட் அப்படிங்கறதுல அதுலதான் ஃபோக்கஸ் அதிகமா இருந்துச்சு. ரிசல்ட் இன் ஸ்பைட் ஆஃப் திஸ் வந்ததா ஆகணும். இதுல நான் வந்து சின்ன ட்வீக்ஸ் கூட ஆக்சுவலா சொல்லணும்னா சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்ணி இருந்தா ரிசல்ட் அவன் கொண்டு வந்திருக்கலாம். இருக்கிற பிளேயர் குவாலிட்டிக்கு நீ ப்ரூனோ பெர்னாண்டஸ் மாதிரியும் குன்யா மாதிரி எம்பூமோ மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் வச்சுட்டு அம்மாடு மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் வச்சுட்டு நாள் ரிசல்ட் கொண்டு வந்திருக்க முடியும். சின்ன சின்ன ட்வீக்ஸ். ஆனா அந்த ட்வீக்ஸ் பண்ண வந்து ரெடியா இல்ல. அவனே வந்து இப்ப வந்து சொல்றான், நான் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, அந்த மிஸ்டேக்ஸ் நான் கரெக்ட் பண்ணிக்காம விட்டேன் அப்படின்னா, ஆமா இப்ப வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி அது. பட் அந்த டைம்ல ஆக்சுவலி ஃபேன்ஸ் இதுகிட்ட வந்து அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கு முந்தானி சீசன் 15th முடிச்சோம்ல, அதுல எங்களால ஈஸியா அந்த 12th இல்லைன்னா மேக்ஸிமம் 10th கூட முடிச்சிருக்கோம். ஆனா அந்த ரிசல்ட்ஸ் நான் அமோரிம் மேலயோ இல்ல அமோரிமோட சிஸ்டம் மேலயோ பெருசா பிளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த டைம் வந்து எங்க பிளேயர்ஸ் மேல இண்டிவிஜுவல் எரர்ஸ் நிறைய இருந்துச்சு, பிளேயர்ஸ் நிறைய இருந்துச்சு. மொத்தமா இதுல போட மாட்டேன். பட் இதுல வந்து பிளேயர்ஸ் எல்லாமே தேவர் கிவிங் தேர் 100%. தேவர் ஃபாலோயிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன் டு த புக்ஸ். புக்ல நீ தான் எழுதி கொடுத்திருக்க, நான் இதே பண்றேன் அப்படின்னு. அதனாலதான் அவனால வெளியே வந்துட்டு இந்த பிளேயர் மேல தப்பு அந்த பிளேயர் மேல தப்பு ஃபேன்ஸ் கூட பெருசா சொல்ல மாட்டாங்க. இந்த பிளேயர்னாலதான் இந்த கேம்ல பாயிண்ட் போச்சு, அந்த கேம்னால பாயிண்ட் போச்சு, இந்த பிளேயர் நல்லா பண்ணிருக்கலாம், அந்த பிளேயர் நல்லா பண்ணிருக்கலாம் சொல்லாமே தவிர அதுக்கு முந்தின சீசன் மாதிரி இவனாலதான்டா பாயிண்ட் போச்சு அப்படின்ட்டு ஒரு கேம் கூட சொல்லவே முடியாது எனக்கு தெரிஞ்ச. அந்த மேபி அந்த நாங்க இந்த கரபாக வெளில போன அந்த ஒரு கேம் மத்தபடி எதுவுமே சொல்ல முடியாது. சோ இந்த ஃபோக்கஸ் வந்து ரொம்ப இந்த பிளே ஸ்டைல் மேலயும் அந்த பிளே ஸ்டைல் ரிஜிடா இருந்ததுனால தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் கிட்ட வந்து அவனோட இது ஆரம்பிச்சிச்சு. ஆனா அப்பயும் போர்டு கிட்ட எல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. தட்ஸ் வாட் மேட்டர்ஸ் எனிவே. நம்ம ஃபேன்ஸ் கிட்ட இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட்னு உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இவனை ட்ரஸ்ட் பண்றானா அந்த பையனை நீ வச்சிருக்கேன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபேன்ஸோட இதை விட. அவன் வந்து இந்த போர்டு கிட்ட இப்ப வந்து அதான் நீங்க சொன்னீங்கல்ல அரட்டா பண்ற மாதிரி அரட்டா 6 வருஷத்துல பண்ணானா இவனை 3 வருஷத்துல பண்ண வைக்கலாம்டா அப்படின்னு ஆக்சுவலி இவனை கூப்பிட்டு வந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி. அவன் வந்து போர்டு கிட்ட அந்த சுமூகமா அந்த இதையே வச்சு அப்படி இருந்தான்னா இப்ப வரைக்கும் சாக் பண்ணிருக்க மாட்டாங்க. அவனை சாக் பண்ணதுக்கு காரணம் ரிசல்ட் வராதனால கிடையாதுங்க. இங்கதான் அந்த இனியோஸ் அப்படிங்கிற போர்டை வந்து ஹோல்ட் பண்றேன் நான் ரெஸ்பான்சிபிளா. இப்ப வரைக்கும் நாங்க இந்த சீசன் திரும்ப போய் 10th முடிச்சிருந்தாலும் அவன் போர்டு கிட்ட சுமூகமா இருந்திருந்தான்னா அவனை சாக் பண்ணிருக்க மாட்டாங்க. இது ஓகே வந்து பீக் இன்காம்பிடன்ஸ் இதுதான். அவன் வெளில வந்துட்டு நான் பிளேயர் கேட்டான் வாங்கி கொடுக்கல, செமானியோ கேட்டா வாங்கி கொடுக்கல, திரும்ப அந்த பணத்தை நான் எங்கேயோ போய் இன்வெஸ்ட் பண்ண சொன்னா அவனுக்கு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டானுங்க. அப்படின்னு வந்து சொன்னதுனாலதான் அவனை வந்து சாக் பண்ணாங்க. இதுல என்ன தெரியுமா 2 பிரச்சனை. இப்ப அவன் வந்து நான் செமானியோ கேட்டா வாங்கி கொடுக்கல, வேற ஏதோ ஒரு பிளேயர் மேல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றத கிளப் வந்து இல்ல நீ சொல்ற மாதிரி சும்மா பணம் இருக்குன்னு போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றத நம்ம தப்புன்னு சொல்லவே முடியாது. கரெக்ட். என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த யுனைடெட் ரொம்ப மேசிவ் ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால யுனைடெட் ஆர்சனல் இந்த மாதிரி கிளப்ஸ் கிட்ட ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அந்த ப்ராப்ளம் டைவர்ஸ் ஆயிடும். கோரா எது பிரச்சனையோ அதுல போக்கஸே பண்ண மாட்டாங்க. 10,000 வித்தியாசமான ஒப்பீனியன் வந்துரும். அந்த 10,000 ஒப்பீனியனும் திடீர்னு பார்த்தா இங்கதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோமான்னு தெரிஞ்ச மாதிரி அப்படியே பசில் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடும் டோட்டலா. நீங்க எங்கேயோ பிரச்சனை எங்க இருக்கு, நீங்க எங்கேயோ பேசிட்டு இருக்கீங்க இருக்கும். ஒரு கேம் நடுவுல வந்து சூப்பரா விளையாண்டானுங்க வந்து இப்போ 4 at the back மாத்திட்டு 4-4-2 போட்டு சூப்பரா விளையாண்டாங்க. நியூ காசல்ட்ட போய் வின் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. அடுத்த கேம் உல்ஸ் 20th பொசிஷன்ல இருக்கிற உல்ஸ் அப்பதான் லைட்டா கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிச்சிருக்கானுங்க. அவ்வளவுதான் அந்த ஃபார்மேஷன் மாத்திட்டு சூப்பரா ஆடுறானுங்க திரும்ப. ஃபர்ஸ்ட் கேம் ஆர்சனல் ஆடுற மாதிரி இப்ப இனிமே நல்லா ஆடிடுவான்னு பார்த்தா அடுத்த கேம் அவன் திரும்ப அப்படியே மாத்திட்டான். அதுவும் எப்ப மாத்தினா ஆன் பிச் வார்ம் அப் அப்ப 4-4-2ல பிராக்டிஸ் பண்ணிட்டு கேம் அப்ப 3-4-3 மாத்திட்டான். அதெல்லாம் வந்து பீக். இது அப்பெல்லாம் ஃபாலோ அவுட் எல்லாம் பர்ஃபெக்ட் ஃபாலோ அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே நீங்க சொன்ன அந்த மேஜர் இது அதான். இவன் எனக்கு ரொம்ப இவங்கிட்ட பிடிச்சதே பயங்கரமான சூப்பரான கம்யூனிகேட்டர். இவன் ஆக்சுவலா செமையான கம்யூனிகேட்டர். ஓப்பனா ஹானஸ்டா இருக்கிறத சொல்லிடுவான். ஆனா அந்த ஹானஸ்டிங்கிறது ஒரு லெவலுக்கு மேல இவனுக்கே ஓவர் போர்டா போயிடுச்சு. வெளியே வந்து இந்த அமாஸ் அகாடமி பிளேயர்ஸ் மத்த இதுல அகாடமி பிளேயர்ஸ் அடுத்து அதான் நான் கேட்கலான்னு வந்தேன். ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு மேனேஜர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுங்கிறது உன்னுடைய ஒரு மேனேஜருடைய ஸ்டேச்சர் வச்சுதான் அவன் என்ன சொல்றாங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா ஃபேன்ஸா. இதே வந்துட்டு ஒரு பெப் வந்துட்டு மேத்யூஸ் நுனெஸ்க்கு மிட்ஃபீல்ட் ஆட தெரியல, மிட்ஃபீல்டர் தான் ரைட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னப்போ யாருமே சிட்டி ஃபேன்ஸ் கூட வந்து அதை கேள்வி கேட்க மாட்டாங்க. மத்தேஸ் நுனெஸ் கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா அது மேனேஜருடைய ஸ்டேச்சர் அது. ஆனா உனக்கு அகாடமி பிளேயர் மேல கை வச்சா நம்ம மாதிரி இருக்கிற கிளப்ஸுக்கு அதுவும் அகாடமி அந்த மாதிரி பண்றப்போ அது வந்து ஒரு பர்சனலா எங்கேயோ ஹிட் பண்ற மாதிரி ஆயிடும் அது டோட்டலா.
என்ன சின்ன பையனை தூக்கி நீ வந்து இவ்வளவு பெரிய ஒரு இது பண்ற, ஆர் லைக் இந்த குவாலிட்டி என்ன நீ பேச, அந்த குவாலிட்டி கொண்டு வர வைக்கிறது தானே உன்னுடைய வேலைங்கிற ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு அவன் ஆட்டோமேட்டிக்கா இத்தனைக்கு இங்க ஆடவே இல்ல, அவன் அங்க ஆடிட்டு இருக்கான், அந்த டீமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா, அதான் பிரச்சனை. அதை நீங்க கான்டெக்ஸ்டா எடுத்து ஒரு லைனை மட்டும் இந்த நம்ம ஃபப்ரிசியா போடுவார்ல அந்த மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா தப்பா தான் தெரியும். அவன் ஹோல் கான்டெக்ட் அங்க டீமே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கான், அவன் அங்கேயும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கான் அப்படிதான் சொன்னான். ஆனா அதை தனியா எடுத்து பார்த்தா அவனை வந்து பின் பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து. சோ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இவன் நல்லா பண்றான் அப்படிங்கறது தெரிய ஆரம்பிச்சுச்சோ, ரிசல்ட் வரல, பாயிண்ட் வரல எனக்கு அப்படிங்கிற டைம்ல வந்து இவன் என்னடா இதெல்லாம் பேசிட்டு இருக்கான், இருக்கிறத பேச மாட்டியாடா, நீ ஏன்டா இந்த தப்பு பண்ற அப்படிங்கறத, ஏன் நீ இதை ஏன்டா பேச மாட்டேங்கிற போக்கஸ் வந்து அதுல மாறிடுச்சு. சோ வந்து அங்க இருந்தா ஒரு நல்லா ஆரம்பிச்சுக்கிறேன். ஆனா நிறைய நல்ல விஷயம் பண்ணான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிளேயர் ஃபிட்னஸ், பிளேயரோட பிசிக்காலிட்டி வந்து ஹோல் ஸ்குவாடோட பிசிக்காலிட்டி வந்து சூப்பரா கொண்டு வந்தான். அவன் போனதுக்கு அப்புறமா சரி, ஐ கிவ் அ லாட் ஆஃப் கிரெடிட் டு கேரிக் அண்ட் டீம், அதெல்லாம் நான் எடுக்க சொல்லவே மாட்டேன். ஆனா பிசிக்கல் லெவல்ஸ் கண்டிப்பா டிராப் தான் ஆச்சு அவன் போனதுக்கு அப்புறம், கண்டிப்பா. சோ அவன் நிறைய நல்ல விஷயம், பேக்ரவுண்ட் நிறைய நல்ல விஷயம் பண்ணான். பட் இவனோட கேப்பபிலிட்டி இவ்வளவுதான். ஏன்னா அவனே வந்து சொல்லிட்டான், இதுக்கு மேல நான் ஜட்ஜ் பண்றது ஃபேன்ஸா ஜட்ஜ் பண்றது இல்ல, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணேன், என் கேப்பபிலிட்டி அவ்வளவுதான் போலன்னு அவனே வந்து சொல்லிட்டான். சோ வந்து அவன் என்ன சொல்றேன்னா, அது நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு மேல ஒரு மேனேஜர் கொஞ்சம் ஓப்பனா இருந்திருந்து, சரி ஓகேடா இந்த சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்ற சொல்றீங்களா, நான் பண்றேன், ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணிருந்தான் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். he failed there. சோ அது வந்து யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. அந்த அடாப்டபிலிட்டிங்கிறது அவனுடைய பிகெஸ்ட் ஃபெயிலியர் ரீசன். அந்த போர்ச்சுகீஸ்க்கே இருக்கிற ஒரு ஈகோ இருக்குல்ல, மொரினோ ஒருத்தன் கிராக் பண்ணிட்டான் அதை, அதுக்கு அது எல்லாரும் மொரினோ ஆர முடியுமா? எல்லாரும் மொரினோ, அது கரெக்ட் தான் அது ஆக்சுவலா. ஏன்னா வந்துட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி மொரினியோ ஸ்டேச்சர்ல ஒருத்தர் இருக்கிறவன் வந்து ஒரு பிளேயரை வந்துட்டு இப்படி பேசினான்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் மைண்ட் வந்து எங்க போனா, இது மொரினியோட மைண்ட் ட்ரிக்ஸ், மைண்ட் கேம்ஸ். அவன் வந்துட்டு அந்த பிளேயரை வந்துட்டு ஒரு ஃபயர் லைட் பண்ணி அந்த பிளேயர் கிட்ட இருந்து அடுத்த கேமுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறான் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள், லைக் நம்மளே ஒரு ஃபேனா நம்மளே அதை சொல்லியிருப்போம். கண்டிப்பா 100% அது நடந்திருக்கும். பட் ஆனா இவன் இப்படி சொல்றப்ப, எஸ்பெஷலி ரிசல்ட், நீ எதிர்பார்க்கிற ரிசல்ட் ஆன் பிட்ச்ல வராதப்போ, ஆர் லைக் நீ வந்து ரிசல்ட் வந்து, நான் நோட்டீஸ் பண்ணதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸ்ல இருக்கணும் தான் பார்ப்பாங்க. உன்னுடைய ரிசல்ட் வந்து வருது, நீ விளையாடுற விதம் நல்லா இல்லைனாலும் ரிசல்ட் வருதுங்கிற சந்தோஷத்துல அந்த விளையாடுற விதத்தை வந்து யாருமே எடுத்துக்க போதும் கிடையாது, ரைட்? பட் அதுவும் ஒழுங்கா வரல, இதுவும் ஒழுங்கா வரலங்கிறப்பதான் நான் எதை புடிச்சுக்கிறது, வாட் கேன் ஐ ஹோல்ட் ஆன் டுங்கிற ஒரு क्वेश्चन ஒரு ஃபேனுக்கு வரப்போ அதுவும் மாறிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுட்பால் ரொம்ப அவால் வச்சு, ரிசல்ட்ஸ் மட்டும் தான் மேட்டர்ஸ். இப்போ ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு சேர்றா நல்லா விளையாடுறீங்க, எனக்கு இப்போ 3 பாயிண்ட் தானே வேணும் அப்படிங்கறது மாறிடுச்சு. ரிசல்ட் அலோன் மேட்டர்ஸ், நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. அதனால நான் உங்களுக்கே தெரியும், நான் இந்த பஸ் பார்க் பண்றது என்னைக்குமே நெகட்டிவ் டாக்டிக்னு பேசவே மாட்டேன். 90 நிமிஷம் மொரினோ ஃபுட்பால் பார்த்து வந்து வளர்ந்தவங்க நம்ம, அவனை நீ 90 நிமிஷம் அதை வேணாலும் பண்ணிக்க, 3 பாயிண்ட் எடுத்து கொடுத்துரு, எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான். சோ அது நடக்காது அப்படிங்கிறப்ப 1 by 1 ஃபாலோ அவுட் ஸ்டார்ட் ஆகி கடைசியில இது கலெக்டிவ் ஃபெயிலியர்னா, இது ஆக்சுவலி அமோரி மேல இருக்கிற தப்பெல்லாம் சொல்லிட்டோம், இது இந்த இனியோஸ்ங்கிற அந்த போர்டு மேல இருக்கிற கலெக்டிவ் ஃபெயிலியர். லிவர்பூல் ஏன் போய் பார்த்துட்டு அமோரிமா பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாங்க, இவனை நான் கூட்டு வந்தா ஸ்குவாட்ல நான் ஒரு 400 மில்லியன் ஸ்குவாடே மாத்தண்டா 3-4-3ங்கிற மாதிரி, எனக்கு அது பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால ஸ்லாட்டுக்கு போனானுங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4-2-3 இங்க ஸ்குவாட் கிடையாது யுனைடெட்ல. நீ இதுல புதுசா 3-4-3 ஒரு மேனேஜரை கூட்டு வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி ஸ்குவாடையும் வாங்கி கொடுக்காம இருந்ததுக்கு வந்து இது கலெக்டிவ் ஃபெயிலியர் ஆக்சுவலி. வந்து அமோரி மேல எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை வந்து இனியோஸ் போர்டு மேலே இருக்கு. இவனுங்களுக்கு ஏத்தா மாதிரி ஏதோ இவனுங்க தலையை காப்பாத்துறதுக்கு வந்து கேரிக்குன்னு ஒருத்தன், அதனால இவனுங்க வந்து பொழைச்சானுங்க. மத்தபடி ட்ரைங், நான் இன்னமும் வந்து நான் அமோரியும் கொடுத்த அதே லீவே தான் வந்து இனியோஸும் கொடுக்குறேன். நீ தப்பு பண்றியா, தப்பு பண்ணிட்டு கத்துக்கிட்டு அதுல இருந்து ஒழுங்கா அந்த தப்ப திரும்ப பண்ணாத, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஓகே, அவ்வளவுதான். பட் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து நீ சொன்ன மாதிரி நீ இந்த ஃபிட்னஸ், பிளேயர்ஸோட ஃபிட்னஸா இருக்கட்டும், இன்டென்சிட்டியா இருக்கட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் அவுட் சைட் ஆஃப் தட் நம்ம சீசன் எடுத்து பார்த்தோம்னா, நீங்க போன சீசன் 15 முடிச்சு நீ சொன்ன மாதிரி ராக் பாட்டம், அங்கிருந்து இப்ப இருக்கிறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஸ்விங் வச்சிருக்கீங்க நீங்க. 29 பாயிண்ட்ங்கிறது வந்துட்டு நான் பார்த்தோம்னா 10 கேம் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராவா வின் பண்ணின மாதிரி, அது அந்த ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் உங்களுடைய கோல் டிஃபரன்ஸ் வந்துட்டு ஹெல்தி பாசிட்டிவ்ல இருக்கு. ஆக்சுவலா வந்து சும்மா ஸ்லைட்டா நம்ம 0ல இருந்து +1 போயிடலாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஆக்சுவலா பார்த்தா 19 இருக்கு கோல் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. பட் அட் த சேம் டைம் டொமஸ்டிக் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிராஷ் அவுட் ஆகுது. 2 டொமஸ்டிக் காம்படிஷன்ல ரெண்டுமே வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு பிஎல்டி மாடல்லாம் கிராஷ் அவுட் ஆகுது. கிரிம்ஸ்பி டவுன் அந்த
அது வந்துட்டு ஒரு பெரிய சோர் பாயிண்ட் ஆக்சுவலா. ஒரு யுனைடெட் ஆமா மாதிரி ஒரு டீம்னா, நீங்க வந்து இடிஹெச் கீழ இருந்தப்ப கூட லீக்ல என்ன பண்றீங்களோ இல்லையோ, கப்ல வந்து அன்னைக்கு டர்ன் அப். நான் யுனைடெட் வந்துட்டு என்னைக்குமே கப்ல டர்ன் அப் ஆற டீம். 100%. அந்த 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 கன்சிஸ்டன்சி த்ரூ அவுட் த சீசன் அப்படி வருதான்னு கேட்டா கொஸ்டின் மார்க். பட் அந்த ஒரு கேம்ல ஏ கேமை கொண்டு வரணும். அந்த ஒரு கேம்ல கோல் 92nd 93rd மினிட்ல ஒரு கோல் போடணும் அப்படின்னா ஐ வுட் பெட் மை மணி ஆன் யுனைடெட் ஸ்கோரிங் தட் கோல். ஆமா ஆமா பட் இந்த ஒரு விஷயத்துல ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 தடவை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிராஷ் ஆனது எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. வாட் ஹேப்பன் தேர்? லைக் கிரிம்ஸ்பி டவுன்ல நம்ம வந்து ரீசன் நான் கேட்க கூடாது இந்த கொஸ்டின். ஆக்சுவலா வாட் ஹேப்பன் ஒரு கொஸ்டினே வரக்கூடாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் கிரிம்ஸ்பி டவுன்லாம் நீ கோச்சே இல்லாம போறதுனால ஜெயிச்சிருக்கணும். இது வந்து நான் கோச் மேல ஃபெயிலியர், பிளேயர்ஸ் மேல ஃபெயிலியர்னு தனித்தனியா கலெக்டிவ் ஃபெயிலியர் இதெல்லாம். ரைட் ரைட் வந்து கோச், பிளேயர்ஸ் உள்ள ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், எம்பூமா எல்லாம் இருக்கானுங்க. எம்பூமாலாம் அத டெபியூ கோல் கிரிம்ஸ்பி டவுன்ல. மெக்வயர் அப்பயே ஈக்குவலைஸ் பண்ணி பெனல்டி கொண்டு போயிட்டானுங்க. அங்க அந்த தலைவன் ஒனா நான் விளையாட்டுறேன். அதை பார்த்தா செவனில அடிச்சு அமிச்சுட்டாங்க. போ நீ போதும், நீ இதுக்கு மேல உனக்கு எல்லா பெனல்ட்டி ஒரே சைடு குதிப்பானா அப்படிங்கிற போது கால் கோச்சிருக்கான். நான் எதுவும் சொல்ல விரும்பல. கிரிம்ஸ்பி டவுன் எல்லாம் நீ ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் இல்லாமையும் ஒரு கோச்சே இல்லாமையும் எந்த ஸ்டாஃப் இல்லாம போனாலும் நீ போய் ஜெயிச்சுட்டு வரணும். உன்னோட ஸ்டாண்டர்ட் அதுதான். மான்செஸ்டர் யுனைடெட் அப்புறம் ஏன் வந்து நம்ம பீத்திக்கிறோம்? அதானே இது. நீ சும்மா போயிட்டு வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கணும். அந்த ஜெயிச்சதெல்லாம் வந்து கிரைம். நிக்க வச்ச அத்தனை பேரையும் வந்து சவுக்காலே அடிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு வந்து இது கிரிம்ஸ்பி டவுன்லாம். பிரைட்டன் கூட நாங்க FA கப் தோத்தது வந்து இட் வாஸ் வெரி அன்பார்ச்சுனேட். இட் வாஸ் ஆக்சுவலி இண்டிவிஜுவல். நான் அதை பின் பாயிண்ட் பண்ண விரும்பல. பட் இட் வாஸ் டெஃபினெட்லி அன் இண்டிவிஜுவல். அந்த இதுல வந்து வி பிளேட் வெல் அண்ட் வந்து அது ஃபிளெச்சரோட மேனேஜ் பண்ண கேம் அது. அது வந்து ஓகே, ஃபிளெச்சர் ஒரு கேம் வின் பண்ணி விட்டானா அப்புறம் கேரிக்கு வந்துரும் அப்படிங்கிற இருந்துச்சு. கேரி அஃபிஷியலி அனௌன்ஸ்டு தான் அந்த டைம்லயும் கேரிக் தான் மோஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி. பட் அதுதான், அது வந்து பின் பாயிண்ட் பண்ணோன்ட்டு அது பண்ண முடியாது. பட் கலெக்டிவா அது டிஃபென்சிவ் எரர், மோஸ்ட்லி 1 or 2 பீப்புளோட டிஃபென்சிவ் எரர்ல வந்து அந்த கேம் வந்து இதாயிடுச்சு வந்து பிரைட்டன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சீசன்ல நாங்க 40 கேம் தான் விளையாடுறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 42 வருஷம் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடக்குது. வெறும் ஒரு சீசன்ல 40 கேம் தான். இது எங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபுட்பால் சைட்ல ஒரு ஹிட்டோ இல்ல பாசிட்டிவோ தெரியாது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல. பட் வந்து ஃபைனான்சியலா அவ்வளோ பெரிய ஹிட் எங்களுக்கு அது ஆக்சுவலி. அது வந்து கண்டிப்பா அதோட ரெப்ளிகேஷன்ஸ் இந்த சீசன் இந்த சம்மர்ல வந்து கண்டிப்பா பார்ப்போம். பட் அதுதான் இந்த ஃபுட்பால். அதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நாங்க இருக்கிற இந்த கசிமிரோ தான் எங்களுக்கு இருக்கிற நல்ல பிளேயர். அவனால ஃபுல் 90 ஆட முடியாது. ஒரு வாரத்துக்கு ஒரு கேம் தான். நடுவுல 23 நாள்ல நாங்க கேம் விளையாடாம இருந்தோம் மாசத்துல. அவ்வளவு கேப் இருந்ததுனால செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் லீக்ல எங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. ஜான்வரியில இருந்து டேபிள்ல வந்து நாங்க தான் டாப்ல பண்ணீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு அவ்வளவு வின்ஸ் வந்து அவ்வளவு இது இருந்துச்சு, பாயிண்ட்ஸ் இருந்தது. சோ அது வந்து பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் கப் காம்படிஷன்ஸ்ல நல்லா பண்ணி வந்து அதிகமா போயிருக்கணும். பட் இட் டர்ன்ட் அவுட் பாசிட்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்குவாட் ஃபிட்னஸ் அப்படின்னு தான் வந்து பார்க்க முடியும். ஏன்னா முடிஞ்சிருச்சு, அதை வந்து நம்மளால இது பண்ண முடியாது. சரிடா அதுல இருந்து இதுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்க முடியும். ஏன்னா கண்டிப்பா அதுக்கு இருக்கிற ஸ்குவாடை வச்சு கேரிக்கே இருந்திருந்தாலும் FA கப்பையும் பார்த்துட்டு இதையும் பார்த்திருக்கணும். அப்படின்னா தேர்ட் முடிச்சிருப்பானா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா நீங்க வந்து ப்ரோக்ரஸ் பண்ணிட்டே போயிருந்திருப்பீங்க. அந்த பாயிண்ட்ல வந்து டெஃபினட்டா வந்து மேபி வந்து FA கப்ல நீ ஒரு செமிஃபைனல் போயிருப்பே இல்ல ஃபைனல்ஸ் கூட போயிருப்பே அப்படின்னா கண்டிப்பா சான்ஸ் இருந்திருக்கு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி, ஏன்னா ஒன்ஸ் கேரி கேம் இன், யுனைடெட் எப்படி விளையாடுமோ நாங்க அந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சோம். அது நம்ம வந்து பேசுவோம் அடுத்தது. சோ அதனால இந்த கப் FA கப்ல வந்து மேபி அதுல வந்து நாங்க வந்து போயிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கு வந்து சான்ஸ் அதிகமா இருந்திருக்கு. பட் வந்து அன்பார்ச்சுனேட்லி இட் டிடன்ட் ஹேப்பன். அவ்வளவுதான். அப்சல்யூட்லி. சோ நீ சொல்றது படி பார்த்தா பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா அமரம் வந்து டெஃபினட்டா வந்து அந்த பேக்ரவுண்ட்ல ஆஃப் பிட்ச் நடக்கிற விஷயங்கள்ல நிறைய இன்புட் கொடுத்துருக்கான். விச் கேரிக்கு வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு கேரிக்கு. அது ஒரு டெஃபினட்டான பாசிட்டிவ். நெகட்டிவ்னா அதே சமயத்துல அவனுடைய ஈகோன்னு சொன்னா அது ஆக்சுவலா பெரிய வேர்டு. ஏன்னா வந்து நீ வந்து he didn't achieve anything to have that ego of doing what he did. திமிரு. சோ அது ஒன்னு டெஃபினட்டா இருக்கு. அந்த திமிரு அண்ட் லேக் ஆஃப் அடாப்டபிலிட்டி தான் அவனுடைய பெரிய நெகட்டிவிட்டி. அது வந்து நீ வந்து போறப்ப ஒரு புது லீக் போறேங்கிற ஒரு பட்சத்துல அங்க என்ன பண்றாங்கிறத ஃபுல்லா புரிஞ்சுக்கலன்னு கூட சொல்ல மாட்டான். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அட்டெம்ப்டே எடுக்காத மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதான் ஒரு இது. நீ எனக்கு மேல இருக்கிறவன் யாரும் சொல்றான், ஜேசன் வில்காக்ஸ் அப்படின்னு ஒருத்தன், நீ என்ன பண்ணிருக்க, நீ ஃபுட்பால்ல எதுவுமே பண்ணது இல்லையே, நீ சொல்லி நான் ஏன்டா கேட்கணும், நான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் மேனேஜரா இருந்தேன், நீ சொல்லி நான் என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிதான். இப்ப இவனுக்கு மேல ஒரு வேலை வந்து இப்ப மொரினோ மாதிரி ஒரு ஆளோ டைரக்டர் ஆஃப் ஃபுட்பாலோ இல்ல வந்து அலெக்ஸ் ஃபெர்கூசன் இருந்திருந்தாலோ அந்த மாதிரி நினைச்சு அப்ப நீ சொல்லுதான் கேட்டிருந்தேன், ஏன்டா நான் தான்டா பிஸ்தா, நான் சொல்றேன் கேள்றா அப்படின்ற மாதிரி. அதுதான் இது வந்து எவல்யூஷன் தான். இப்ப வந்து இந்த
அதான் சொல்றேன். இந்த இதுல எனக்கு என்ன, நான் திரும்ப திரும்ப ஏன் இதை ரீஐட்ரேட் பண்றேன்னா, எல்லா பிளேமும் எனக்கு அமோரி மேல போயிடக்கூடாது. இவனுங்க போர்டு மேல இருக்கிற பிரச்சனைய ரெக்கக்னைஸ் பண்ணி ஆகணும். பிளேயர்ஸ் ஃபுல் கொடுத்தாங்கன்னு சொல்லுவியா அமோரிம் கீழ? பிளேயர்ஸ் கேவ் தேர் பெஸ்ட். பிளேயர்ஸ் வந்து நான் வந்து இதுக்கு நான் வந்து ரொம்ப ப்ரௌடா சொல்லுவேன். இடிஹெச் டைம்லயும் சரி, அமோரிம் டைம்லயும் சரி, இப்ப அமோரிம் சாக் ஆன டைம்லயும் சரி, பிளே ஒரு 2 மேனேஜருமே, இந்த 2 மேனேஜர் சாக்காய் வெளில போனானுங்க, 2 மேனேஜருமே வந்து பிளே ட்ரெஸ்ஸிங் ரூம் லூஸ் பண்ணி வெளில போனாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. கல்ச்சர் ஆஃப் த ட்ரெஸ்ஸிங் ரூம் வென் த பிளேயர்ஸ் கல்ச்சர், அது வந்து இடிஹெச் இருக்குமோ சரி, அமோரிம் இருக்கோ சரி, இட் வாஸ் பிரில்லியன்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் அங்க இருந்ததுல. அவன் வந்து players were even with him when ETH rightfully chased Ronaldo out. நீ என்னதான் சரி நான் சொல்றது பண்ணல, நீ போய் மீடியா பேசல வெளில போ, அவ்வளவுதான். அண்ட் இட் வாஸ் 100% ரைட் டெசிஷன். அந்த டைம்லயும் கூட போர்ச்சுகீஸ் பிளேயர்ஸ் அவ்வளவு கோர், எங்களுக்கு போர்ச்சுகீஸ் பிளேயர்ஸ் தான். அவங்களும் they did not lose the dressing room. ETH இருக்கட்டும் அமோரிமா இருக்கட்டும், 2 பேருமே they did not lose the dressing room. So எனக்கு அதுதான் சொல்றேன், எனக்கு இந்த 5 வருஷத்துல கலெக்டிவா அந்த 2 டிராஃபியை விட்டுட்டு என்னடா பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, எனக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் கல்ச்சர்ல டாக்ஸிசிட்டி இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் நான் ரொம்ப அதுல வந்து நொந்துட்டேன். என்னடா இது, நீங்க என்னடா இப்படி பண்றீங்க, நீங்க எல்லாம் பிளேயர்ஸாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டாப் வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்தானுங்க. எனக்கு அந்த மாதிரி வந்து பிரச்சனையே கிடையாது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. சோ அது வந்து அந்த ஈகோ ஆர் லைக் அந்த இண்டிவிஜுவலிசம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு அவனுக்கு. நல்லா இல்ல எல்லாமே இருக்கு, பட் இன் வெரி ஹெல்தி வே. உண்மையான சட்டையை பிடிச்சி நீட்டா எல்லாரையும் கேட்டுருவான். அது இந்த சீசன் அது இருந்தா ஆகணும். அது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இல்ல அப்படின்னா there is nothing is gonna improve. கசிமிரோ வந்து திட்டுவான், வந்து கசிமிரோ டாலாட்ட திட்டுவா, எல்லாரையும் திட்டுவாங்க. பட் அது வந்து ஹெல்த்தி, அந்த ஒரு ஹெல்த்தி இது இருந்துட்டே இருக்கும். பட் there is no toxicity in the dressing room. They players gave everything. நானும் சொல்றேன்ல, ETHT சரி அமோரிம் சரி, அந்த கடைசி கேம் வரைக்கும் டே பை த புக்ஸ், நீ என்ன சொல்றியோ நான் அதை 100% கொடுத்துடுறேன். இதுக்கு மேல ஒர்க் பண்ண வேண்டியது உன்னோட இது, அவ்வளவுதான். ஏன்னா நீ சொன்னப்பதான் எனக்கு ஞாபகத்து வருது. ஏன்னா லைக் முன்னாடி இப்போ ஒரு அமோரிம் கூட இல்ல, அமோரிம் ஆக்சுவலா வந்துட்டு அவன் சொன்னது பண்ண, நீ சொல்றது கரெக்ட். ஏன்னா அந்த ரெஜிடேட்டிங்கிறது ஆன் பேஜ் நல்லா தெரிஞ்சிச்சு, அவன் வேலையை பார்த்துருந்தான். ETH கூட சம்டைம்ஸ் வந்துட்டு யூ வில் see that இன்டென்ஸா போற டைம்ஸ்ல சம்டைம்ஸ் தே won't do their jobங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு. ஆனா அமோரிம் கீழ அது இல்ல. சோ நீ சொன்ன மாதிரி இட் வாஸ் a failure in terms of what he was trying to do. ஆமா, பிளேயர்ஸ் பண்றது அவங்க they were just following instructions. அது வந்து கடைசி வரைக்கும் அவங்க பண்ணாங்கங்கிறது ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஹோப். இப்போ டர்புலன்ட் பீரியட பத்தி பேசிட்டோம், அந்த சலசல் இருந்த டைமை பத்தி பேசிட்டோம். தென் யூ வென்ட் பேக் டு ஓல்டர் வேஸ், ரைட்? இப்போ எனக்கு இங்கதான் ஒரு கொஸ்டின். கேரிக் வந்தான், கேரிக் நோஸ், அது எப்படி சொல்றது, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து ஆர்சனல் என்ன பண்ணணும்னு தெரியுதுன்னா அந்த ராட் அவன் பார்த்திருக்கான். அந்த ராட்லாம் ஒரு பார்ட்டா இருந்திருக்கான் அந்த ப்ரொஃபஷனலா இருந்தப்போ. பிரீமியர் லீக் தெரியும், என்ன பண்ணணுங்கிறது தெரியும், மறுபடியும் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தான். ஐ சி கேரிக் த சேம் வே. நீங்க உங்களோட ஹை பீரியட்ல இருந்திருக்கான் கேரிக். நீங்க எல்லாமே ஜெயிச்ச பீரியட்ல நீங்க ஒரு இன்னுமே நீங்க பெரிய கிளப் தான், பட் ஆனா ஜெயிச்சிட்டு இருந்த பீரியட்ல இருந்தப்ப இந்த மவுஸ்ல கேரிக் ஒரு பெரிய பார்ட்டா இருந்திருக்கான். ஸோ நீங்க அதுக்கப்புறம் வந்த ராட்டை விஷுவலா இவன் பார்த்திருக்கான், அதுல பார்ட் இல்லாம, பட் ஆனா பார்த்திருக்கான். ஸோ ஹீ நோஸ் என்ன பண்ணணும்ட்டு. பட் எனக்கு இங்கதான் ஒரு கொஸ்டின் வருது, நம்ம அந்த ஓல்ட் மான்செஸ்டர் யுனைடெட் வே ஆஃப் பிளேங்கிறத பத்தி கேரிக் கொண்டு வந்தான். லைக் யார் நீங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த ரிஜிடா ஆடாம பிளேயர்ஸ் எப்பயுமே ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பாஸ்க்கு ரன்னருக்கு ஒரு பாஸ் வரும், டிரான்சிஷன்ல அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியே அந்த மாதிரி பேட்டரிங் கிராம் கவுண்டர் அட்டாக் யுனைடெட் பத்தி பாக்குறப்ப அப்படிதான் இருக்கும். பட் ஆனா பெப்புன்னு ஒருத்தன் வந்ததுல இருந்து அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ எப்படி வேணா பார்க்கலாம் ஃபுட்பால். நீ சொன்ன இப்ப இருக்கிற ஃபுட்பால் 3 பாயிண்ட், இப்ப இருக்கிற ஃபுட்பால் இவால்வர். கடந்த 10 வருஷத்துல ஃபுட்பாலோடைய எவல்யூஷனுங்கிறது டோட்டலி ஒரு இன்னொரு ஃபேஸ்க்கு போயிருக்கு. வெதர் வி லைக் இட் ஆர் நாட், இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இப்படி பண்ணினாதான் பாயிண்ட் எடுக்க முடியும், இப்படி பண்ணினாதான் லீக் அடிக்க முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். அது பார்க்க நல்லா இல்லைனாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி. பட் நீங்க அமோரிம கூட்டிட்டு வந்ததும் இதோட கீப் அப் பண்றதுக்கு தான். எக்ஸாக்ட்லி. இவால்வ் ஆகிற ஃபுட்பாலுக்கு நீங்க எப்படி ரிஜிடா ஆடி, எப்படி அந்த ஒரு டாக்டிக்கல் இதுக்குள்ள வந்து அதை வச்சு நீங்க எப்படி வந்து ஸ்கேல் அப் பண்ண போறீங்க கூட்டு வந்தீங்க. பட் கேரிக் மறுபடியும் போகுதுங்கிறது, ஹீஸ் மேட் எவ்ரி திங் ஹாப்பி. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. யூ காட் த பாயிண்ட்ஸ், யூ ஃபினிஷ் தேர்ட், வாட் எவர் இட் இஸ். யூ அதான் சொன்னேன், இந்த 30 பாயிண்ட்ஸ் ஸ்விங்கிறது பெருசு. யூ வுட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் யுனைடெட், பட் இட்ஸ் ஸ்டில் பிக், ரைட்? பட் நீங்க மறுபடியும் கேரிக் கிட்டவே போனது, அட்லீஸ்ட் வாட் எவர் ஹீ டிட் சோ ஃபார் லாஸ்ட் சீசன், பேக் டு ஓல்டர் வேஸ். நம்ம வந்துட்டு அந்த இந்த சைட்ல போனோம், இட் டென்ட் ஒர்க் அவுட் ஃபார் அஸ், லெட்ஸ் கோ பேக் டு த ஓல்ட் பாத்னு போன மாதிரி இருக்கு. இப்ப இதோடைய எவல்யூஷனுங்கிறது, இப்ப நீங்க போன சீசன் விளையாடினதை வச்சே நீ சொல்ல, இது of course Amorim had to be sacked at that point, but இந்த ஒரு
இந்த நேரத்துக்கு நம்ம ஹாப்பியா இருக்கலாங்கிற மாதிரி பண்ணின ஒரு விஷயம் மாதிரி தான் லைக் இப்போதைக்கு தெரியுது எனக்கு. ஏன்னா கேரிக் அகேன் அவனும் மிடில் ஸ்கோர் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அவனும் ஒரு பெரிய மேனேஜர், ரெப்யூட்டேஷன் வச்சுட்டு வந்த மேனேஜர். ஓகே, அடுத்த சீசன் அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க சொல்ற மாதிரியான ஒரு இது இல்ல. கரெக்ட். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுவா ஆப்வியஸா ஒரு ஃபேனா. பட் ஆனா உனக்கு ப்ரூஃப்னு இருக்கிறப்போ இது மறுபடியும் பழைய விஷயத்துக்கே உனக்கு போன மாதிரி தெரியல. ஏன்னா இடிஹெச்சும் அந்த மாதிரி தான். இடிஹெச்சும் அடுத்த எவல்யூஷனுக்காக கொண்டு வந்த ஒரு மேனேஜர், eventually didn't work out, he was sacked. Amorim எவல்யூஷனுக்காக கொண்டு வந்த மேனேஜர், eventually didn't work out, he got sacked. Carrick is bringing you back to your happy place. But is happy place where you want to be right now? லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் பாக்குறேன். புரியுதுண்ணா. இங்க நான் வந்து கொஞ்சம் ஆக்சுவலி டிஃபர் ஆகிறேன். நான் இடிஹெச் டைம்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த அமோரியம் டைம்ல அது கொஞ்சம் இதுவா தெரியும். அப்போ இடிஹெச் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஹி டிட் எவ்ரிதிங் ரைட். நீங்க சொன்னீங்கல்ல அந்த எவல்யூஷன். எங்க கேம்ல வந்து இடிஹெச் முன்னாடி பீரியட் வரைக்கும் இந்த கண்ட்ரோலுங்கிறது சுத்தமா இருக்காது. நாங்க மிட் பிளாக் போட்டு உட்கார்ந்து நீ ஒரு கவுண்டர் அடிச்சுன்னா அடிச்சிருவான். 2 கவுண்டர் 2 கோல், 3 கவுண்டர் 3 கோல், மொத்தமா கேம்லயே 3 கவுண்டர் தான் எங்களுக்கு வருது. ஆனா 3 கவுண்டர்ல 3 கோல் அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இருந்தது. கண்ட்ரோலுங்கிறது இட் வாஸ் நியர் டு 0. அந்த டைம்ல ஆல்ரெடி பெப்போ 3-4 டைட்டில் அடிச்சுட்டு போயிட்டான். சோ தே தாட் ஓகேடா, இதுல இருந்து டாக்டிக்கல் எங்க எவல்யூஷன் இது பண்ணணும். அதுக்கு வந்து நாங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஒரு மேனேஜர் ஃபுட்பால் எவால்வ் ஆயிடுச்சுன்னு மாத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இடிஹெச் கொண்டு வந்தாங்க. எரிக் டென் ஹாக் டிட் a brilliant job ஃபர்ஸ்ட் சீசன்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன ஆடுறானுங்க ஏதா ஆடுறானுங்கன்னு அவனுங்களுக்கே தெரியாது பிளேயர்ஸ்ட. செகண்ட் ஹாஃப்ல அவனுங்க என்ன சொல்லுவானே தெரியாது. வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல செகண்ட் ஹாஃப்ல வந்து எல்லாரும் ஃபயரா விளையாடுவானுங்க, சூப்பரா விளையாட்டு போயிருவானுங்க. எங்களுக்கு வந்து அந்த சீசன் ஃபுல்லா எங்களை செகண்ட் ஹாஃப் எஃப்சின்னு தான் கூப்பிட்டே இருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து இதுல டெபிசிட்ல தான் உள்ள போவோம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து வின் பண்ணிட்டு போயிடும் கம்பேக். சோ அதுதான் போச்சு. சோ இடிஹெச் ஃபெல் அவுட் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். ஏன்னா அவன் வந்து அவனை நான் இன்னும் ஓவர் எவல்யூஷன் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸோட ஃபிட்னஸ் ஓவர் ஒர்க் பண்ணி ஃபிட்னஸ் ஏத்துறேன்னு சொல்லிட்டு ஓவர் ஒர்க் பண்ணி இது பண்ணிட்டான் மொத்தமா. செகண்ட் சீசன்ல இட் ஃபெல்ட் லைக் யூ ஆர் சேசிங் ஷேடோஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம். அது எனக்கு என்னன்னா, நான் ஏன் அதை வந்து நான் அப்ப வந்து இது வந்து இந்த டச் மேனேஜர்ஸ் கிட்டே உள்ளதாடா அப்படின்ட்டு எனக்கு அப்ப தோணல. எனக்கு என்னடா இவன் இப்ப டிஃபென்ஸ் எங்கேயோ இருக்கு, மிட்ஃபீல்ட் எங்கேயோ இருக்கு, அட்டாக் எங்கேயோ இருக்கு அப்படின்னு தோணுச்சு. பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, எனக்கு அப்ப தோணல. ஆனா இப்ப ஸ்லாட் திரும்ப லிவர்பூல்ட்ட போன சீசன் நீ என்ன அவன மாதிரியே பண்ற அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சீசன்லயே அதான்டா பண்ணா. எந்த யாருமே அதை வந்து பிரெடிக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் சீசன்ல சாலா ஃபேக்டரி எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் சீசன் பட் எனக்கு ஒருவேளை இது என்னடா நீங்க ஓவர் எவல்யூஷன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல பண்ணதையே கொஞ்சம் பர்ஃபெக்ட் பண்ணியிருந்தாலே போதுமேடா. 2 சீசன்ல திரும்ப ஒரு 3rd 4th முடிச்சிருந்தா அடுத்தது நீ டைட்டில் போயிருக்கலாமே 3ஆவது சீசன் அப்படின்னு தான் இருந்துச்சு. இங்க வந்தோம் அப்படின்னா அமோரிம் டிட் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட்லினா இன் டர்ம்ஸ் ஆஃப் நீ ரிஜிடாவும் இருந்துட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு லெவலுக்கு நீ ரிஜிடா இருப்ப, 2 சீசன் ரிஜிடா இருந்துட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பிளேயர்ஸ் ப்ரொஃபைலிங்கிறது கொஞ்சம் கரெக்டா பண்ணிருக்கணும். நீ நம்பர் 1 அதுல நீ கோட்டை விட்ட. சென்டர் மிட்ஃபீல்ட்லாம் வந்து ஆடுறது வந்துட்டு லைக் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு வந்து அந்த கண்ட்ரோல், அவனுடைய இன்ஸ்டிங்க்ட் ஒரு நல்ல பாஸ் பிளே பண்றது. நீ அத கர்வ் பண்ணிட்டு நீ அவங்கிட்ட போய் நீ என்ன கேம் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ரொம்ப கரெக்டான விஷயம். இப்போ ஒரு நல்ல மேனேஜரா இருந்தா, இன்டெலிஜென்ட் மேனேஜரா இருந்தா என்ன பண்ணிருப்பான், அங்கதான் வந்து அமோரிம் லேக் ஆனா. டேய் ஓகே நீங்க சொல்ற மாதிரி அவன் வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் எனக்கு முன்னாடி போனாதான் வந்து கோல் வரும். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அப்ப எனக்கு வந்து இந்த ரிஜிடிட்டி பிரச்சனை இருக்காது. ஏன்னா ப்ரூனோ ஓடிட்டே இருப்பான் சுத்தி. பின்னாடி எனக்கு இன்னொரு ப்ரூனோ வரணும். நீ எனக்கு ரன்னர்லாம் வேண்டாம், நீ எனக்கு பின்னாடி இன்னொரு ப்ரூனோ வாங்கி கொடு. அப்படி இப்ப வாங்கின டீலமென்ஸ் அப்ப வாங்கி போட்டிருந்தானுன்னா டீலமென்ஸ் முன்னாடி ப்ரூனோ முன்னாடி நாடி இருந்தா பிரச்சனையா இருந்திருக்காது. இவனுங்களுக்கு நினைச்ச ஃப்ளூயிடிட்டி எல்லாம் வந்திருக்கும். நீ முன்னாடியும் ப்ரூனோவே, டிஃபென்ஸும் ப்ரூனோவே பார்க்கணும், மிட்ஃபீல்டும் ப்ரூனோவே பார்க்கணும், அட்டாக்கும் ப்ரூனோவே பார்க்க எப்படி பார்க்க முடியும்? சோ பிளேயர் ப்ரொஃபைலிங்கிறது ரொம்ப மோசமா பண்ணான் நம்பர் 1. இன்னொன்னு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்ண வேண்டிய ட்வீக்ஸ அவன் வந்து ஒரு டாக்டிக்கல் சேஞ்சா பார்த்தான். இது என்னைய தாண்டி நான் ஏன்டா பண்ணணும், அவன் மைண்ட்ல எல்லாமே ப்ளூ பிரிண்டே மாத்துற மாதிரி இருந்திருக்கு. எனக்கு ஒன்னும் ரொம்ப அப்படி ப்ளூ பிரிண்ட்ல மாத்தணும் அப்படிங்கறதே கிடையாது. நீ இவ்வளவு ஹை பிரசிங் போயிட்டு அந்த இடத்துல உனக்கு வந்து ஸ்பேஸ் ஓடவே இடல. ஆப்வியஸா உலகத்திலேயே வந்து 4 பிளேயரை மடிக்க முடியும்னா மெஸ்ஸினால மட்டும்தான்டா முடியும். இதுக்கு மேல பிறக்க மாட்டானு கிடையாது. நீ அதை அம்மாடா பண்ணுன்னு சொன்னா 2 வாட்டி பண்ணுவான், 3 வாட்டி பண்ணுவான். கேம் டு கேம் பண்ண முடியாது. அவன் சின்ன பையன்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அது சரி கொஞ்சம் பின்னாடி உட்காரு, கொஞ்சம் கேப்ப விடாத, சரி கொஞ்சம் இதுல போ அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த சின்ன சின்ன டாக்டிக்கல் ட்வீட்ஸ் அவனுக்கு வந்து ஓகே நம்ம ப்ளூ பிரிண்டே மாத்திரமோ அப்படின்னு தான் வந்து அவன் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. சோ இதுதான். பட் அந்த பாத்வே விச் தே டுக் ஆஃப்டர் இடிஹெச் அண்ட் வித் அமோரிம் வாஸ் டெஃபினெட்லி ரைட். இந்த மேனேஜர்ஸ் லேக்ட் அந்த இதுல.
கேரி கிட்ட வரும்போது என்ன அப்படின்னா நீங்க சொன்னது 100% ரைட். அவன் போன சீசன்ல பண்ணது வந்து he definitely let go of that control factor to some extent. ஃபுல்லா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வந்து கண்டிப்பா எனக்கு இந்த கண்ட்ரோலா ஆடணும், பொசஷனுங்கிறது யூஸ் பண்ண மாட்டேன். கண்ட்ரோல் கேமை நாங்க கண்ட்ரோல் பண்ண கேம் பேச whether you have the ball or not you have to control the game. so you have to control. அத வந்து கொஞ்சம் லெட் கோ பண்ணான் தான். I wouldn't definitely deny that. அவன் வந்து அதை லெட் கோ பண்ணா அப்படிங்கிறது வந்து ஃபேக்ட். அவன் ஏன் அதை பண்ணா அப்படின்னா கேரிக் இஸ் a very intelligent man. நான் பிளேயரா பார்த்ததுல இருந்தே தெரியும். எனக்கு என்னன்னா மேனேஜரா இருக்கும் போதும் அவனுக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறது எனக்கு ஒரு இது. அவன் ரொம்ப எனக்கு இப்ப என்ன வேணும், எனக்கு இப்ப இந்த சீசன் உங்களை நான் வந்து சாம்பியன்ஸ் லீக்ல முடிக்க வைக்கணும். பிளேயரை டெவலப் பண்ண தேவையில்லை எனக்கு வந்து சிஸ்டம் டெவலப் பண்ண தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை எனக்கு ரிசல்ட் எப்படி வேணா வர வைப்பேன் பாரு அப்படிங்கிற மாதிரிதான் அவன் வந்து போட்ட ஆரம்பிச்சான். கேம் எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. எனக்கு கசிமிரோ மைனோ தான் கேம் நீ அவனுங்களே போட்டாடு. அண்ட் பிளேயர் ப்ரொஃபைலிங் அவன் தான் பார்த்தான். நீ விங் பேக் தானே டோர்கோ, உனக்கு டிஃபென்ஸ் வரல, 1-on-1 டிஃபெண்டிங் எபிலிட்டி உனக்கு கிடையாது, அந்த டிஃபெண்டிவ் இன்ஸ்டிங்ஸ் கிடையாது, போய் ஆடு விங்கர்ல ஆடு. எனக்கு ஒரு டச் லைன் விங்கர், எனக்கு வந்து குன்யா மட்டும் தான் இருக்கான், அந்த சைடு அம்மாடு இருக்கான் ரைட் விங்ல டச் லைன் விங்கர், இந்த சைடு எனக்கு டச் லைன் விங்கர் இல்ல, நீ போய் ஆடு டச் லைன் ஏர்லி கிராசஸ் போடு அப்படின்னு. ஏர்லி கிராசஸ்ல மட்டும் 4 கோல் அடிச்சோம். 4 கோல்ல 12 பாயிண்ட் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன 30ல 12 பாயிண்ட் எங்களுக்கு டோர்கோ ஏர்லி கிராஸ். அவன் அந்த மாதிரி இந்த பேசிக் ஸ்டஃப் நான் தான் சொல்றேன். இந்த அமோரிம் கோட் அவுட்டதோ பெரிக்டினா கோட் அவுட்டோ பேசிக் ஸ்டஃப்பையும் ஒரு நல்ல மேனேஜர் வந்து பேசிக்ஸ் கரெக்ட் பண்ணதுலயே அவனுக்கு வந்து உடனே என்னாச்சு, ஒரு 4-5 கேம்ல நாங்க சிட்டி கூட போய் ராண்டாலாம் போட்டோமே, இவனுங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பேசிக்கா வந்து கேமை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச பிளேயர்ஸ். Though his body has given up, his legs has given up, Casemiro is an intelligent player. மைனோக்கு வந்து he is naturally he is very good with the ball. So இந்த மாதிரி பிளேயர்ஸ் நீ கரெக்டா ப்ரொஃபைல் பண்ணி பக்கத்துல ஆடவே, கேப் எல்லாம் அதிகமா கிடையாது. அமோரிம்ல கேப் எக்கச்சக்கமா இருக்கும். ஒரு பாஸ் போடணும்னா எல்லாருமே 12 யார்டு போடுறா, குட்டி குட்டியா பாஸ் போடுங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கேரி கிட்ட. சோ நீ இதெல்லாம் பண்ணும் போது அந்த கண்ட்ரோலுங்கிறது கொஞ்சம் வந்துச்சு. ஓகேடா, சின்ன டீமுக்கு எல்லாம் போனா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் கேம, பெரிய டீம்கிட்ட தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து நல்லா வந்து தெரிஞ்சு. ஏதோ ரொம்ப பிசிக்கலா அடிக்கிற டீமுக்கு எல்லாம் எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நியூகாஸ்ல போய் தோத்துட்டு தான் வந்தோம். சோ வந்து அந்த மாதிரி வந்து கேரிக் டிட் ஹிஸ் ஜாப். அப்ப என்ன வேணுமோ அப்படிங்கறது பண்ணா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த சீசன் வில் பி ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா கேரிக்கோட மிடில்ஸ் வந்து பாத்திருக்கேன். ஹி இஸ் ஆக்சுவலி வெரி அஸ்டூட் மேனேஜர். கேம கண்ட்ரோல் பண்ணணும் தான் பாப்பான். நீ கவுண்டர் போட்டுக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அவன் அந்த பெப்பு பிரின்சிபல்னு சொல்ல முடியாது. பட் வந்து எனக்கு பிளேயருக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் கம்மியா தான் இருக்கணும். அதுதான் பேசிக். நான் வந்து I have like secure players who are capable of நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விளையாட செக்யூர் பிளேயர்ஸ் எல்லாத்துக்கு that makes sense, lot of sense. நான் இந்த வேர்ல்ட் கப்ல கூட ரைஸுக்கு வந்து ட்வீட் போட்டிருப்பேன். எஸ், ரைஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டான பிளேயரா தான் ஆர்சனலுக்கு வந்தா, நான் இல்லைன்னா சொல்ல. ஆனா அந்த இங்கிலாந்து கேம்ல நீங்க அவனை பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ண, ஒரு பாஸ் அவன் போட்டுட்டு யார்கிட்ட பால் இருக்கோ, எந்த பிளேயர்கிட்ட பால் இருக்கோ அந்த பிளேயர் பக்கத்திலேயே ஓடுவான். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்றதுக்கு இது ப்ளூ பிரிண்ட், பச்சை ப்ளூ பிரிண்ட் அட்ரத்தா தான் அப்படின்னு தெரியும். ஏன்னா ஒன் பேசிக், ரொம்ப பேசிக்கான காமனா ஃபேக்டர், நான் இதை ரொம்ப அதிகமா பிலீவ் பண்றேன். பெப் கார்டியோலா, அர்டேட்டா, கேரிக் எல்லாருமே மிட்ஃபீல்டர்ஸ். அவனுங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். எனக்கு மிட்ஃபீல்டர்ஸ் அடிச்சடி சொல்லி கொடுத்த ஒரே இது, மிட்ஃபீல்ட்ல கேப் விடக்கூடாது, டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். சோ வந்து அந்த மாதிரி அவனோட பிரின்சிபல்ஸ் நிறைய அந்த மாதிரி இருந்து வந்து மிடில்ஸ் பரோல. சோ அதை எப்படி அவன் இம்ப்ளிமெண்ட் இங்க பண்றான் ப்ரீ சீசன்ல எனக்கு அது நல்லா தெரிஞ்சு. ஆக்சுவலி இப்ப இருக்கிற ப்ரீ சீசன் நம்ம அடுத்த பத்தி பேசுவோம். பட் வந்து அது ரொம்ப இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஸ்கேலபிலிட்டி ஓகேடா, இப்ப இந்த ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் கேம்ஸ்ல செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல சூப்பரா பண்ணிட்டேன். ஐ ஆம் ஹாப்பி. எனக்கு அந்த ஹாப்பி ஜோன்ல எனக்கு இருக்கும். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் அகைன் டு கோ ஃபினிஷ் இன் 10th and என்னடா திரும்ப 10th முடிச்சிட்டோம், ஒண்ணுமே ஒரு அவுட்கமே இல்லையே அப்படின்ட்டு. இப்ப சாம்பியன்ஸ் லீக் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி கேம் பிளே வைஸ் எனக்கு அவுட்கமே கிடையாதுண்ணா. ஆக்சுவலி கேரி கிட்ட இதுல இருந்து வாட் கேம் பிளே யூஆர் டேக்கிங், இதே கேம் பிளே தான் நீ அடுத்த சீசன் ஆட போறியா அப்படிங்கறத எனக்கு வந்து நீங்க வந்து மே மாசம் சீசன் முடிஞ்சோன்னு கேட்டா தெர் இஸ் 0 அவுட்கம் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா நான் அடுத்த சீசன் சாம்பியன்ஸ் லீக் ஆட போறேன்டா, எனக்கு அதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு டேக் அவே இருந்துச்சு. மே மாசம், ஜூன் மாசம், ஜூலை மாசம் ஐ எம் வெரி ஹாப்பி வித் த டேக் அவே. எனக்கு சாம்பியன்ஸ் லீக் அடுத்த சீசன் ஆட போறேன்டா அப்படின்னு. இப்ப ஆகஸ்ட்ல சீசன் ஆரம்பிச்சோன்னே எனக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா இருக்கதா இருக்கும் கேரி கிட்ட. ரைட் லைக் அவன் எப்படி இந்த பாயிண்ட்ல வரான்னு. பட் அதுதான். ஸோ கேரிக்னு நீ சொல்றப்போ லைக் நீ சொன்ன மாதிரி லைக் அந்த இன்டெலிஜென்ஸ் டு நோ வாட் டு டூ அண்ட் வென் டு டூ இட்ங்கிறது வந்துட்டு உங்க போன சீசன் பெர்ஃபார்மன்ஸ்லயே தெரிஞ்சிச்சு. அது
யாரு இப்ப எங்களையே வந்துட்டு மத்தவங்க எல்லாம் கேவலமா ஆடினால தான் நாங்க லீக் வின் பண்றோம்னு சொல்றாங்க. சோ நேச்சுரலா உங்களுக்கும் அது வரும். மிச்சம் இருக்கிற கீழே இருக்கிற டீம் வந்துட்டு இதுவா ஆடின யுனைடெட் காட் லக்கின்னு. பட் லக்கியால உன்னால கண்டினியூஸா 30 பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. கஷ்டம் அது. ஏன்னா உனக்கு லீகே, ஏன்னா எல்லாருமே வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா செஞ்சுரியன்ஸ் பெப் மாதிரி எல்லாருமே விளையாடணும், 100 கோல் அடிக்கணும், எல்லா டீமுமே 100 கோல் அடிக்கணும். அப்படி எல்லா டீமுமே 100 கோல் அடிக்கிற ஒரு சிச்சுவேஷன்லயே லீக் இல்ல இப்போ. எல்லா டீமுமே 100 கோல் அடிக்கணும்னா முதல் அந்த 2 டீமை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே மட்டியா இருக்கணும் உனக்கு. அப்புறம் பெப்புக்கு என்ன மரியாதை? அதுதான் எக்ஸாக்ட்லி. அவன் பெப்பாலேயே அவன் அந்த 100 இல்ல அந்த 99 பாயிண்ட்ஸ் அடிச்சது அது வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கான ஒரு ரீசனே இந்த பேக் வந்துட்டு இன்னும் டைட் ஆகிறது தான். நான் அஜய்க்கு அதான் சொல்லிட்டு இருந்தேன். உன்னுடைய ஸ்ட்ரென்த்தே மிடில் இருக்கிற பேக் எவ்வளவு டைட்டா இருக்குங்கிறது தான் உன்னுடைய லீகோட ஸ்ட்ரென்த்தே சிக்னிஃபை பண்ணும் மோஸ்ட் ஆஃப் த டைம். இவங்க டைட்டா இருந்தா தான் மேல இருக்கிறவன் பாயிண்ட் கம்மியா அடிப்பான். இவங்க டைட்டா இல்லைன்னா மேல இருக்கிற 2 பேர் 100 பாயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவானுங்க. ரைட்டா? சோ இப்ப நீ கேரிக் அப்படி நீ எடுத்து பாக்குறப்போ இவன் கரெக்டான விஷயத்த கரெக்டா பண்ணா கோல்ஸ் ஜாஸ்தி ஆச்சு, நீங்க கன்சீட் பண்ண கோல்ஸும் கம்மியாச்சு. பட் இவன் கிட்ட இருந்து நீ வந்து பாசிட்டிவ்ஸ் ஆர் குட், பட் இதெல்லாம் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா எதை சொல்லுவேன்? அண்ட் அட் த சேம் டைம் இவனால நான் வந்து இந்த பிளேயர்லாம் இது இவனால பண்ண முடியும் தெரியும், பட் இதை வந்து இவன் இன்னும் பெட்டரா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கான். லைக் ஓவரால் சேஞ்ச் எல்லாம் ஒரு சீசன்ல பண்ண முடியாது ஒரு பிளேயர். ஐ சே தட் ரைட் அவே. பட் இந்த ஒரு இதை வந்துட்டு இவனுடைய ஸ்ட்ரென்த் அழகா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கான், இவனுடைய ஸ்ட்ரென்த் அழகா பிளாட்ஃபார்ம் பண்ணிருக்கான். இவன் இது பண்ண முடியும். லைக் லீவ் யுனைடெட் வே ஒரு பிளேயரை மேக்ஸிமைஸ் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுல எந்த மாதிரி எல்லாம் அது பண்ணிருக்கான். அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா நீ இது வரைக்கும் என்ன டவுட்ஸ் வரா மாதிரியான விஷயங்கள் எதுன்னு சொல்லுவேன்? டவுட்ஸ் வரா மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அவ்வளவு சாம்பிள் செட் அப்படிங்கிறது இல்லைனா. அவன் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ்ல சொல்றேன். ஏன்னா அவன் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிளேயரை கரெக்டா பிளாட்ஃபார்ம் பண்ணிருக்கா அப்படின்னா யங் பிளேயரை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனுக்கு அதுக்கு அவனோட வேலையும் கிடையாது இந்த டைம்ல. அவன் அதை வந்து எடுத்துக்க அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எனக்கு இல்ல. அவன் பிளாட்ஃபார்ம் பண்ண சூப்பரா பிளாட்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் வந்து கசிமிரோ. இதே கசிமிரோவை மைனோவோட பெட்டர் பிளேயர் ப்ரூனோ குமெரஸ் கூட பிரேசில் எப்படி விளையாண்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா அவன் டோட்டலா டிஃபரெண்ட் பிளேயரா தெரிஞ்சான். வெறும் 20 நாள் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு கடைசியா கசிமிரோ ஆனதுக்கும் பிரேசில் ஆனதுக்கும். 20 நாள்ல ஒரு பிளேயர் ஃபுட்பாலே மறந்து அப்படி பிசிக்காலிட்டில மாட்டான். ஓகேவா? அதுல இருந்தே தெரிஞ்சு கேரிக் எப்படி இவனை ப்ரொஃபைல் பண்ணிருக்கான், இவனை சுத்தி எப்படி இவனை ஆட வச்சிருக்கான். மத்தவங்கள எல்லாரும் நினைச்சாங்க கேரிக் வந்து ப்ரூனோ வந்து 10ல போட்டதுனால டீமை சுத்தி ப்ரூனோ வந்து ஆட ஆரம்பிச்சுட்டானுங்க அப்படின்ட்டு. நோ நோ நோ. வாட் கேரிக் டிட் வாஸ் கசிமிரோ மைனோ எனக்கு பிவாட். இந்த பிவாட்டை சுத்தி நீங்க மத்தவனுங்கெல்லாம் ஆடுங்க. பிவட் வந்து பின்னாடி உட்காந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் லோ பிளாக் தான் போங்க. நீ ப்ரூனோவாவே சரி இல்ல ரொனால்டோவே சரி பின்னாடி போ. பிவட் உங்களுக்கு முன்னாடி போக அலோவ் பண்ணுச்சு, கசிமிரோ மைனோ உங்களுக்கு முன்னாடி போக அலோவ் பண்ணாங்கன்னா எல்லாரும் முன்னாடி போங்க. மெக்வேரா இருந்தாலும் சரி, யோராவா இருந்தாலும் சரி, பின்னாடி லிசாண்ட்ரோவா இருந்தாலும் சரி, பின்னாடி உட்காந்து அடிச்சு போடுவோம் போடா முன்னாடி அப்படிங்கிற மாதிரி தான். சோ த ஹோல் டீம் வாஸ் மூவிங் வெர்டிகலி அப் அண்ட் டவுன் இன் வித் ரெஸ்பெக்ட் டு த பிவட். அவன் பிளாட்ஃபார்ம் பண்ண 2 பிளேயர் அப்படின்னு பார்த்தா நான் வந்து கசிமிரோ மைனோ தான் சொல்லுவேன். இன்னொன்னு ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி டோர்கோ வந்து அவன் வந்து நீ எல்பியா போட்டா எனக்கு யூஸ் இல்ல, எனக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ், நீ போய் விங்கரா ஆடு அப்படின்ட்டு வந்து அவன் அமுச்சுட்டு இதுதான். sadly he got injured. இல்லைன்னா better maybe we could have seen Carrick develop Dorgo little bit. அவன் வந்து திரும்ப மெஜாரிட்டி வந்து திரும்ப இன்ஜுரியில போயிட்டான். 3-4 months பிப்ரவரியில இருந்து விளையாடல இல்ல, பிப்ரவரியோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து கடைசியா திரும்ப 2 கேம் வந்து விளையாண்டான். அந்த 2 கேம் திரும்ப அசிஸ்டன்ட் கோல். சோ அந்த ஒரு யங் பிளேயரை நான் வந்து இந்த டைம்ல வந்து எனக்கு டெவலப் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா அவன் வந்து பண்ணல. ஏன்னா அது அவன் ஜாப் கிடையாது. சோ வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் சீசன் யங் பிளேயர்ல அது ஒரு சீசன் நம்ம கொடுத்தாலே நான் அதை எதிர்பார்க்க மாட்டேன். எக்ஸாக்ட்லி அதுதான் நம்ம ஒரு ஃபேனா பாக்குறப்ப ட்ரோஃபியும் ஜெயிக்கணும், யூத் பிளேயர் அகாடமி பிளேயரையும் கொண்டு வரணும், நான் வந்து நல்ல ஃபுட்பால் விளையாடணும், 100 பாயிண்ட் அடிக்கணும். டேய் எல்லாமே ஓகேரா, பட் ஆனா அந்த ஒரு மேனேஜ் எப்படா ஒரு சீசன்ல எதிர்பார்க்கறீங்க? இதெல்லாம் அந்த மாதிரி தான் தோணும் இல்ல உனக்கு நீ பாக்குறப்போ? லைக் அது ரிசல்ட் பேஸ். யுனைடெட், ஆர்சனல், லிவர்பூல்லாம் ரிசல்ட் பேஸ்ட் ஆயிடுச்சு இப்பலாம். நீங்க இங்கட்ல டெவலப் பண்ணணும். அதே இந்த பிஎஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அகாடமினாலே கேஷ் கவ் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்க அதை எதிர்பார்க்கறது அப்படிங்கிற கஷ்டம். சோ நான் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்க நெகட்டிவ்ஸ் கூட நான் சொல்ல மாட்டேன் உனக்கு. ஓகே இதெல்லாம் பாயிண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் as of now அப்படின்னு சொன்னா நீ நெகட்டிவ்ஸ் நீ சொன்ன மாதிரி சாம்பிள் சைஸ் கம்மியா இருக்கிற பட்சத்துல ரொம்ப பெருசா நெகட்டிவ்ஸ் எதுவும் தெரிஞ்சிருக்காது. unless you are really bad. நீ வந்து சாம்பிள் சைஸ் தெரியல. இப்ப நெகட்டிவ்னா அவன் இப்ப ஒரு கேம் வந்து சண்டே விளையாடுறான், அடுத்த கேம் வெட்னஸ்டே விளையாண்டா அந்த டைம்ல எங்களுக்கு டீமே மோசமா விளையாடும். ஓகே ஃபேர் ஃபேர் வந்து என்னடா கேரிக் நீ என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அப்படின்னு தெரியும். நியூ காசல் கேம் நாங்க நல்லா தான் விளையாண்டோம், அவனுங்க வந்து கோல் அடி ஜெயிச்சுட்டு போயிட்டானுங்க. இதுல நான் கேரிக்க பாயிண்ட் பண்ணி இதுல நீ பண்ணது நெகட்டிவ்டா அப்படின்னு வந்து என்னால சொல்ல முடியல. மேபி இந்த பிளேயர்ஸோட
லிமிடேஷன்ஸை வந்து அவன் வந்து ஃபுல்லா கவர் பண்ணாம வந்து இருந்தான். ஏன்னா இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு இவ்வளவுதான் கவரும் பண்ண முடியும். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கவர் பண்ணிருக்கலாமே இவனோட லிமிடேஷன்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுன சில இடங்கள்லாம் வந்து கண்டிப்பா இருந்துச்சு. சோ அது வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ப்ராபபிலி அது செகண்ட் சீசன் அப்படி சொல்லலாம். பட் ஐ டோன்ட் ஹேவ் தி சாம்பிள் சைஸ் டு டெல் தட். ஃபேர் பாயிண்ட். ஏன்னா நீ சொல்றது கரெக்ட் தான். உனக்கு வந்து நீங்க டெஸ்ட் பண்ணினதே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் தான் டெஸ்ட் ஆகும். 2 கேம் தான் தோத்துருக்க. மத்த கேம்லாம் வின்னர் டிரா எடுத்து பண்ணி கொடுத்து அப்படின்னா அந்த 2 கேம்ல தான் நான் நெகட்டிவையும் பார்க்க முடியும். ஜெயிச்ச கேம் நான் நெகட்டிவ் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு இது கரெக்டான ஒரு டைம் இல்ல. ஃபேர் ஃபர்ஸ்ட் சீசன்ல போயிட்டு நான் ரிசல்ட் வருதான்னு தான் பார்ப்பேன். ரிசல்ட் வர்ற நேரத்துல ஏன் தப்பு நடக்குதுன்னு நான் இட்ஸ் நாட் ஃபேர். அது கரெக்ட் தான். நான் அது கண்டிப்பா நான் ஒத்துப்பேன். சோ ஓகே சார், சொன்ன மாதிரி ரெனியூட் ஹோப் அண்டர் கேரிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப வந்து ஃபேன்ஸ் கிட்டே நான் ஜென்ரலாவே இது நம்ம வந்து நான் ஒரு ஃபேண்டம்னு சொல்ல மாட்டேன். எல்லா ஃபேண்டம்லயுமே ஜென்ரலா 4 விஷயம் நல்ல விஷயம் நடந்ததுன்னா உடனே அடுத்த 40 விஷயமும் நல்ல விஷயமா தான் நடக்க போகுது. நான் தான் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அது நேச்சுரல், எல்லாருமே நடக்கிறது தான். பட் இப்ப வந்து ஜெனுவினாவே வந்துட்டு வெளியே இருந்து பாக்குறப்ப கூட எப்படி சொல்றது, the same people who were saying that you'll finish third or fourth or இல்லாட்டி வந்து fourthக்கு வெளியே finish பண்ணுவீங்க, நீங்க டைட்டில் சேலஞ்சுக்கு போவீங்கிறத ஒரு கான்சென்சஸா சொல்றாங்க. whether you are going to be there or not, how long you are going to be there, அதெல்லாம் வந்து questions to be answered in the next season தான். பட் இந்த renewed hopeனு ஒரு விஷயம் வந்திருக்கு இப்போ. ஆனா உங்களுக்கு சைனிங்ஸ் பண்றீங்க, டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு, சைனிங்ஸ் பண்றீங்க. 2 ப்ரீ சீசன் கேம் ஆட்டிங்களா? இல்ல 4 விளையாட்டோம். ப்ரீ சீசன் கேம்லாம் எப்படி போச்சு? நான் அதுல இருந்தே அந்த சைனிங் அடுத்த क्वेश्चन கேக்குறேன். ப்ரீ சீசன் இதெல்லாம் வந்து நல்லாவே போச்சு. அப்ப அதாவது சைனிங்ஸ்னு பார்த்தா எங்களுக்கு வந்து ஒரே ஒரு சைனிங் தான் வந்து ப்ரீ சீசன்ல விளையாண்டான். வந்து ஆண்ட்ரே சாண்டோஸ் மட்டும் தான். யூரி டெலமென்ட்ஸ் எதுவும் விளையாடல. வந்து வேர்ல்ட் கப் ஆடினதுனால அவன் இப்பதான் ரிட்டர்ன் வர. அவன் 2 வீக்ஸ் இன்ஜுரி வேலை பிளஸ் 3 வீக்ஸ் பிளஸ் அவன் இன்ஜுரி. மேபி இந்த சாட்டர்டே பிஎஸ்ஜி கூட அவன் செகண்ட் ஹாஃப் ஆடுவானா அப்படிங்கிற டவுட் தான். பிகாஸ் இஸ் எவ்வளவு ரெக்கவர் ஆயிருக்கா இன்ஜுரியில இருந்து அப்படின்னு தெரியல. பட் அதான் சாண்டாஸ் சூப்பரா. நான் வந்து சாண்டாஸ் உங்களுக்கா தெரியும், நான் சாண்டாஸ் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன் செல்சியில் இருக்கும் போது. எனக்கு இவனை கொடுங்கடா, இவனையும் உகச்சுக்குவையும் கொடுங்கடா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனக்கு சாண்டாஸ் எங்கேயுமே எல்லாம் திடீர்னு போய் சைன் பண்ணது வேற 50 மில்லியன் சைன் பண்ணி, என்னடா சாண்டாஸ் விட்டீங்க 50 மில்லியனுக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. சூப்பர் சைனிங். அவன் அந்த குவாலிட்டி காமிச்சிட்டான். சாண்டாஸ் வந்து எக்ஸப்ஷனல் குவாலிட்டி. ப்ரீ சீசன்ல வந்து சூப்பர் குவாலிட்டி. எகைன் எனக்கு அந்த ப்ரொஃபைலிங் தான் மேட்டர்ஸ். சாண்டாஸ்னால மேட் டாக் பழைய பிரைம் கேசிமிரோ மாதிரி ஓடி கிரவுண்ட் எல்லாம் கவர் எல்லாம் பண்ண முடியாது. அது வந்து கேரிக்கு தெரியும். சாண்டாஸ் தான் இப்போதைக்கு இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நம்ம வந்து இன்னைக்கு 6ஆம் தேதி பேசுறோம். இந்த வரைக்கும் சாண்டாஸ் தான் எங்களுக்கு வந்து ஹோல்டிங் 6 மிட்ஃபீல்டர். அவன் தான் கேசிமிரோ ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேவா? அவனை வந்து பிரைம் கேசிமிரோ பண்ண மாதிரியோ இல்ல காலோடஞ்ச கேசிமிரோ பண்ண மாதிரியோ கிரவுண்ட் எல்லாம் கவர் பண்ண முடியாது. அவனுக்கு இன்டெலிஜென்ஸ் அதுதான் மெயின். சோ பக்கத்துல நீ ஆடுற மவுண்ட் மொபைலா இருக்கணும். சாண்டாஸும் மொபைல், ரொம்ப மொபைல் பிளேயர் சாண்டாஸ். ஆனா மவுண்ட்டும் மொபைல் பிளேயர். சோ அவனோட ப்ளூ பிரிண்ட் இதுதான் அப்படிங்கறது ஒரு மாதிரி ப்ரீ சீசன் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டே நான் நிறைய மொபைல் பிளேயர்ஸை வந்து மிட்ஃபீல்ட்ல வச்சுக்க போறேன் அப்படிங்கறதா. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, லீக் எவால்வ் ஆயிடுச்சு, ஹோலா யூரோப் பிளேயிங் ஸ்டைலே கொஞ்சம் எவால்வ் ஆயிடுச்சு, அதுக்கு கேரிக் எப்படி கீப் அப் பண்ணும் அப்படின்னு கேட்டா எனக்கு இது ஒன் ஆஃப் த சைன் மாதிரி தெரியுது. தோ ஐ ஹேவ் மை டவுட்ஸ். நான் என்னைக்குமே வந்து சொல்லுவேன், பிஎல்ல ஒரு சிட்டிங் டிஎம் இல்லாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்போ இருக்கிற டீம்ஸ்க்கு அடிச்சு ஒரு சான்ஸ்க்கு வெயிட் பண்றாங்க எல்லாரும். எப்பொழுதுமே பெப்போ அவ்வளவு சூப்பரா விளையாண்டதுக்கு காரணமே பெர்னாண்டினோன்னு ஒரு பிளேயர் இருந்ததுனாலதான். நான் அதை வந்து ஹையா பிலீவ் பண்ணுவேன். எனக்கு இன்னமும் அந்த டவுட் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் ராட்ரி இப்ப ராட்ரி உங்களுக்கு ஒரு ரைஸ் வந்து டைட்டில் வின்னிங் கொடுத்தானே உங்களுக்கு வந்து. சோ அந்த ஒரு சிட்டிங் டிஎம்ல ஒரு கிரவுண்ட் கவரிங் இன்டெலிஜென்ட் டிஎம் இல்லனால எனக்கு இப்ப வந்து சாண்டாஸே வந்து கிரவுண்டும் கவர் பண்ணுவான்டா மேட் டாக் மாதிரி, அவனுக்கு இருக்கிற குவாலிட்டியும் வச்சுக்கிட்டு அப்படின்னா நான் வேற மாதிரி பேசிட்டு இருப்பேன். இப்ப நீங்க சொன்ன டெலூஷன்ல இறங்கி இருப்பேன், நாங்க தான் இந்த சீசன். பட் அவனோட ப்ளூ பிரிண்ட் தெரியுது. அவன் திரும்ப அந்த ப்ரொஃபைலிங் அகைன் இஸ் வெரி 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 குட். சரிடா, இவனுக்கு இந்த லிமிடேஷன் இருக்கு. சோ வி புட் a lot of mobile players together. வந்து I won't be surprised if he's playing a midfield 4, midfield diamond இந்த சீசன் விளையாண்டா அப்படின்னா I won't be surprised at all. எங்களுக்கு அந்த அளவு மிட்ஃபீல்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா தெரியாது இன்னும். பட் I won't be surprised to see sometime where Bruno, Maino, Tielemans, Santos all 4 are in the pitch at the same time. I won't be surprised at all. எல்லாருமே மொபைல் பிளேயர்ஸ், எல்லாருனாலுமே மேட் டாக் மாதிரி ஓட முடியாது. பட் தேர் ஆல் வெரி குட் இன் ஹேவிங் த பால், கண்ட்ரோலிங் த கேம் வித் த பால். எனக்கு அதுதான் போதுமே. ஒன்னு இது இல்லைன்னா ஒன்னு அது. இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி பிளேயர்ஸ் இருக்கும் போது சிபிக்கு 2 வேலை தான். பால் ப்ராக்ரஷன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பாலை மட்டும் வின் பண்ணி விடுறான் போதும் எனக்கு. சோ எனக்கு அந்த மாதிரி சயின்ஸ் நீங்க கேட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நல்ல நல்ல சயின்ஸ் வந்து ப்ரீ சீசன்ல வந்து நிறைய தெரியுது.
ஆக்சுவலா நாங்க இந்த அத்லட்டிகோ மாடல சூப்பரா உண்டு. எங்களுக்கு இருக்கிறதுலயே ப்ரீ சீசன்லயே ரொம்ப மோசமான அவுட் ஆஃப் ஃபார்மான பிளேயர் எம்போமோ தான். எல்லா கேம்லயும் ஒரு கோல் ஒரு அசிஸ்ட் வச்சிருக்கான் அவன். எனக்கு அது வந்து இப்ப நீ சொல்ற இந்த டிபெண்டன்சிஸ் நீ சொல்றது எனக்கு புரியுது. பட் ஆனா இது வந்து ஒரு சில பேர் மேல டிபெண்டன்சிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு ஃபார் எவ்ரிதிங் டு ஒர்க். அது ஐ நோட்டிஸ் தட் சம்டைம்ஸ் வித் ஆர்டெட்டா டூ. லைக் பீக் அஃப்கோர்ஸ் என்ன மேனேஜரா இருந்தாலுமே உனக்கு பீக் விளையாடணும்னா உன்னுடைய ஃபர்ஸ்ட் மெயின் 15 பிளேயர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லாட்டி கஷ்டம். பட் ஆனா நீ சொல்ற விஷயத்துல ஒரு லெட்ஸ் சே லைக் ஒரு எம்பெமோ நான் வந்து போன சீசன் நோட் பண்ணது தான். இஃப் இஸ் நாட் கிவிங் அவுட்புட் இன் நம்பர்ஸ், அவனுக்கு வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த கேம் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப குறைவா இருக்கும். அது வந்து நான் நோட் பண்ணேன். செகண்ட் விஷயம் வந்து நீ சொல்ற மாதிரி மவுண்ட்ங்கிறது வந்துட்டு when he plays வெரி குட் பிளேயர், ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். ஏன்னா அவன் வந்துட்டு அந்த ஸ்பிரிட் ஆஃப் லைக் பிளேயிங் யுவர் ஹார்ட் அவுட்ங்கிறத கரெக்டா வந்து காமிப்பான். ஆனா பயங்கர இன்ஜுரி ப்ளோ. எக்ஸாக்ட்லி. சோ இந்த ஒரு விஷயம் வர்றப்போ இது வந்து ஓவராலா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஈஸிலி பிரேக்கபிள் பார்ட்ஸ் மேல வந்து கொஞ்சம் டிபெண்டன்சிஸ் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. அது நீ இப்ப சொன்னது வச்சு தான் நான் சொல்றேன். ஆமா டீலமென்ஸ் அந்த மாதிரி தான். டீலமென்ஸ் as much as quality he can give, he can be injury prone also. எனக்கு நான் அங்கதானே சைனிங்ஸ் வேணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு ஸ்டார்டிங் மிட்ஃபீல்டர் எனக்கு வேணும் கண்டிப்பா. நீ மவுண்ட் சூப்பரான சீசன், ஃபர்ஸ்ட் கேம்ல 2 சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு 8 out of 10 பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இன்ஜூர் ஆயிடுவான். அடுத்து நான் 10 கேம் வரமாட்டான் அப்படின்னு சொன்னா நான் ஆச்சரியமே பட மாட்டேன். ஏன்னா அவன் அந்த மாதிரி பிளேயர் தான். அவன் வந்து நான் கால் உடஞ்சாலும் ஆடுவேனே தவிர எனக்கு வந்து இன்ஜுரி ப்ரோனா இல்லாம இருக்கு தெரியாது அப்படின்னு. ஏன்னா அவன் பால்ல அடிச்சு உடச்சிட்டானுங்க ஆல்ரெடி முன்னாடியே. சோ அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் எனக்கு இன்னொரு ஸ்டார்டிங் மிட்ஃபீல்டர் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து டிமாண்ட் பண்றது காரணம் அதனாலதான். சோ வந்து கண்டிப்பா அது வந்து இருக்கணும். இன்னொன்னு எம்போமோ வந்து அவன் வந்து பிரென்ஃபோர்ட்ல இருந்தே அந்த மாதிரி பிளேயர் தான். அவன் வந்து நீ அவுட்புட் கொடுக்கல, ஜிஏ வைக்கல அப்படின்னா அவன் கேம்ல பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி. அது பிரென்ஃபோர்ட்ல பண்றது ஓகே, யுனைடெட்ல பண்றது அதே மாதிரி. அதான் எனக்கு யுனைடெட்ல அது பண்ணது அப்படிங்கிறது. அவன் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு நிறைய அடி வாங்குற, நான் நிறைய அடிக்கிறது எம்போமாவா தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. குன்யா அதே டைம் ஹி இஸ் நாட் அ பிளேயர் லைக் தட். குன்யா 10 கேம் ஜிஏவே வைக்காம இருந்தாலும் இன்ஃப்ளூயன்சிங் தி கேம். சோ எனக்கு ஐ அம் ஹாப்பி ஆன் ஒன் சைடு தட் வி ஹேவ் வெரைட்டி ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் லைக் தட். எனக்கு வந்து நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா, கேம மொத்தமாவே 11 பேர்ல சேர்ந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஒருத்தன் தான் இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியுங்கிறத தாண்டி ப்ரூனோ பண்ணலாம், மைனோ பண்ணலாம், குன்யா பண்ணலாம், டு சம் எக்ஸ்டென்ட் செஸ்கோ பண்ணலாம். அப்படிங்கிற டைம்ல எனக்கு கொஞ்சம் இத்தனை பிளேயர்ஸ் பண்ணலாம்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாச்சும். அப்படி யூரி டீலமென்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் நாளா யூரி டீலமென்ட்ஸ் மான்செஸ்டர் யுனைடெட் ஆடுவான் அப்படின்ட்டு சொப்பனத்திலையும் கண்டதில்ல சாரே. அப்படிங்கிறது எனக்கு எப்படின்னா டேய் இந்த 35 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ் எப்படா நீங்க எல்லாம் பார்க்காம விட்டீங்க. ஏன்னா நல்ல பிளேயர், கண்டிப்பா நல்ல பிளேயர். அது அவனை வந்து எப்படி சொல்றது, இப்ப எங்களுக்கு போன சீசன் நீங்க கேரிக் ஆடும் போதே நிறைய கேம் வந்து ப்ரூனோ பின்னாடிதான் வந்து ஆடுவான். பின்னாடி வந்து அவன் பால ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு போனோம். மைனோ வெளில போன டைம்லயோ இல்ல மைனோ முன்னாடி போற டைம்லயோ. எனக்கு இப்ப அந்த பிரச்சனையே இல்ல தம்பி. நீ ப்ரூனோ திரும்ப யூ கோ பேக் பொக்பா இருந்த டைமுக்கு மாதிரி உனக்கு பின்னால இருந்து பால் வரும். நாங்க பொக்பாவே இப்பதான் ரீப்ளேஸ் பண்றோம் யூரி டீலமென்ட்ஸ் வச்சு, இனிமே எங்க அப்படிங்கிற மாதிரிதான். பட் அதுதான் இந்த மாதிரி சைனிங்ஸ் எல்லாம் நல்லா சைனிங் பண்ணி கொடு. இப்ப வரைக்கும் பண்ண 2 சைனிங், ஆனா இது ஒரு பெரிய டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் தான். இந்த 2 சைனிங்ஸ நீ திரும்ப இன்னொரு 2 சைனிங்ஸ், ஒரு நல்ல லெஃப்ட் பேக் எடுத்துட்டு வா, ஒரு ஸ்டார்டிங் லெஃப்ட் பேக் எடுத்துட்டு வா, ஒரு ஸ்டார்டிங் மிட்ஃபீல்ட் எடுத்துட்டு வந்தனா இந்த 2 சைனிங் சூப்பரா தெரியும். அப்படி இல்லைன்னா இந்த 2 சைனிங் ரொம்ப மீடியாக்கர் சைனிங்ஸா தெரியும். நாட் பேஸ்ட் ஆன் தி பிரைஸ். நான் பிரைஸ் கிடையாது, ஓவரால் அவங்களோட எஃபிஷியன்சியை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு இன்னும் பெட்டரா பண்ணு. என்ன யூரி டீலமென்ட்ஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ் வச்சு அண்ணா பின்னாடி லூக்ஸா நான் வந்து 10 கேம் தான்டா கொடுப்பேன் சீசனுக்கு அப்படின்னா என்ன பண்றது? போன சீசன் ஆட்டான் வெல் அண்ட் குட், நான் கை தட்டிட்டு அப்ரிசியேட் பண்ணிருக்கேன், நிறைய ஸ்லாண்டர் பண்ணிருக்கேன். பட் அவன் கால் உடைச்சதுக்கு அப்புறம் அவன் இவ்வளவு ஹை லெவல்ல ஃபுட்பால் ஆடுறதே பெரிய விஷயம். நான் அவங்க கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். சோ எனக்கு ஸ்டார்டிங் பிளேயர்ஸ் என்ன வேணும், எனக்கு இன்னும் 2 ஸ்டார்டிங் பிளேயர்ஸ் வேணும் இந்த டீம்ல. எனக்கு அங்கதான் கரெக்டா அந்த அடுத்த क्वेश्चन வருது. ஏன்னா வந்து இப்போ வந்து நீ சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த ஒரு அட்லீஸ்ட் நீங்க வந்து சாண்டோஸ் வந்துட்டு ஒரு 4 நாள் போச்சு இல்ல ஒரு வாரம் போச்சு நியூஸ், அதுக்கப்புறம் நீங்க போனீங்க மான்செஸ்டர் யுனைடெட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டீலமென்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் நோவேர் திடீர்னு எடுத்து பார்த்தா ரிலீஸ் கிளாஸ் பே பண்ணிட்டீங்க, கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னு இருந்துச்சு. அருண் கூட சொல்லியிருப்பான், காலையில வந்துட்டு நான் வந்து பிளேயரை மஞ்சாபி சைன் பண்ணிட்டோம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், சாயங்காலம் பார்த்தா வந்துட்டு இவங்க ரிலீஸ் கிளாஸ் பே பண்ணிட்டு கூட்டு போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்றது. பட் இதுல என்னன்னா நீ சொல்ற மாதிரி இந்த லெஃப்ட் பேக்கும் இன்னொரு மிட்ஃபீல்டருங்கிறது டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வெரி ஸ்பெசிஃபிக்லி ரைட், அவங்க வேணுங்கிறது வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. டைம் இஸ் ரன்னிங் அவுட். நம்ம வந்து சொல்லலாம் அந்த மாதிரி வந்துட்டு சீசன் வந்து 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குங்கிறப்போ நீ டிலே பண்ண ஒவ்வொரு நல்ல ஆப்ஷனா மார்க்கெட் விட்டு போயிட்டே இருக்கும்.
ரைட்டா? இப்ப வந்து ஒரு பாயிண்ட்ல ப்ரூனோ கிமாரஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஷனா இருந்தா உங்களுக்கு இப்போ இல்ல. 100%. ஆமா ஆமா. ரைட்? அப்ப அதே மாதிரி தான் ஒவ்வொரு டீமுக்கும் இப்போ வந்து ஒவ்வொரு மிட்ஃபீல்டர் போறாங்க. லிவர்பூலுக்கும் மிட்ஃபீல்டர் தேவை. அவங்க வந்து whether they accept it or not, they need a midfielder too. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயும் போயிடும். எனக்கு என்ன கொஸ்டின்னா, போர்டு வந்துட்டு கேரிக் இஸ் த மேன் ஃபார் நவ் அப்படின்னு பாக்குறாங்க. கரெக்டா? அது ஃபார் த ஃபியூச்சராங்கிறது அவன் இனிமே இந்த சீசன் எப்படி பர்ஃபார்ம் பண்றான். ஏன்னா 1 கேம் வீக்ல இருந்து 1 கேம் எவ்ரி 3 days விளையாடணும். ஹையஸ்ட் லெவல்ல விளையாடணும். நீங்க வந்து இப்ப நீ வந்து சாம்பியன்ஸ் லீக் போறேன்னா அங்க போயிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம்னு வந்து ஒரு பண்றது நல்ல விஷயம் தான். பட் ஆனா ஒரு ஃபேனாவும் அண்ட் ஃபார் ஹிம் as a மேனேஜர் டூ அவனுடைய எதிர்பார்ப்பும் நல்லா பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த 16 டீம்ல உள்ள போகணும் நம்ம கண்டிப்பா அப்படின்னு இருக்கும். எனக்கு கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஃபார் நவுன்னு ப்ரூனோ கேரிக்க பாக்குறது வந்துட்டு ஃபுல் கான்பிடன்ஸோட பாக்குறாங்கன்னு உனக்கு தோணுதா? இல்ல do you see like we'll see what he is able to do with this squad, or like இதுக்கு மேல நம்ம ஒரு பிளேயர் கொடுக்கலாம், let's see what he is able to do with it and then we'll go for like bigger transfers. நீ இதை எப்படி மேனேஜ் பண்றேன்னு நான் பாக்குறேங்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இப்போ உனக்கு வந்து கேரிக் வெளியே இருந்து பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் இருக்கு. பிகாஸ் I've seen the same thing with Arteta. Artetaக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நீ வா 5வது நாள் முடிக்க முடியுது இல்ல, அடுத்து உனக்கு 2 பேர் வாங்கி தரேன், அடுத்து 2 வருஷம் 2வது முடிக்கிறியா இன்னும் 2 பேர் வாங்கி தரேன், அப்படிதான் ஸ்லோ டவுன் தான் பண்ணாங்க. அது ஃபைனான்சியலி கான்ஷியஸ் டெசிஷன். நீங்களும் அதான் பண்றீங்க. இப்ப ஃபைனான்சியலி நீங்க வந்துட்டு ஓவர் ஸ்பெண்ட் பண்ணாம பண்றீங்க. Do you feel it's in any way tied with போர்டோடைய நம்பிக்கை? கேரிக் மேல போர்டு என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்கிறது. ஏன்னா இது கண்டினியூஸா ஒரு 3 வருஷத்துல வந்து 2 மேனேஜர் சாக் பண்றதுங்கிறது யுனைடெட் பண்ற விஷயமும் கிடையாது, ரைட்டா? நார்மலா. சோ எனக்கு அதுல வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குன்னு உனக்கு தெரியுதா அந்த மாதிரி? இல்லனா போர்டு வந்து இஸ் நாட் சைனிங் த பிளேயர்ஸ் ஃபார் மேனேஜர்ஸ். நிறைய பேர் வந்து சொல்றாங்க அமோரிம் இருந்ததுனாலதான் எம்போமோ செஸ்கோ குன்யாலா சைன் பண்ணாங்க அப்படிங்கிறது. அமோரிம் வாஸ் தேர் கை 100%. ஆனா அவனுக்காக போய் நான் இந்த 3 பிளேயர் சைன் பண்ணாங்க அப்படிங்கிறது கிடையாது. கேரிக்கும் அதேதான். தே ஆர் நாட் பையிங் பிளேயர்ஸ் ஃபார் த மேனேஜர் இன்னமும். ஏன்னா அந்த மாதிரி மேனேஜர்ஸ் எங்களுக்கு இன்னும் இல்ல. எனக்கு நான் ஒருவேளை லூயி என்ரிகே வந்திருக்கான், லூயி என்ரிகே டே 150 கூட்டம் அப்படின்னா யுனைடெட் செய்வானுங்க, ஓகேவா? ஆனா வந்து எங்களுக்கு அந்த மாதிரி மேனேஜரும் இல்ல. சோ தே ஆர் பையிங் பிளேயர்ஸ் ஃபார் த டீம். இப்போதைக்கு எங்களுக்கு வந்து மிட்ஃபீல்டுங்கிறது ஃப்ளோரே கிடையாது. மிட்ஃபீல்ட் ஃப்ளோரே கிடையாது. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் எங்களுக்கு, மைனோங்கிறவ மட்டும்தான் மிட்ஃபீல்ட் ஃப்ளோர், கொஞ்சம் டெக்னிக்கல் ஃப்ளோர். இப்ப ஆண்ட்ரே சாண்டோஸ், யூரி டிலமன்ஸ் 2 பேரை வச்சுக்கிட்டு அந்த ஃப்ளோரை ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்கானுங்க. எஸ், ஸ்டெபிலைஸ் தான் பண்ணிருக்கானுங்க. தேர் ஃப்ளோர் ஹாஸ் ரைஸ்ட். இப்பதான் அந்த மிட்ஃபீல்ட் ஃப்ளோர். நாங்க இன்னும் அந்த சீலிங்கை ரைஸ் பண்ணாதான் நீங்க சொன்ன மாதிரி போய் ஹையஸ்ட் லெவல்ல எங்களால கம்பீட்டே பண்ண முடியாது. லீவ் அபவுட் வின்னிங்னா ஐ எம் சேயிங் லீவ் அபவுட் கோயிங் இன்டு தி டாப் 16. அதெல்லாமே சொல்றேன். எங்களுக்கு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலே we have to increase the ceiling. ஆனா நாங்க இப்போதைக்கு ஃப்ளோரை தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃப்ளோரை இன்க்ரீஸ் பண்ணதை வச்சு நாங்களால என்ன பண்ண முடியும்? எங்களால திரும்ப அந்த 3rd ஸ்பாட் கம்பீட் தான் பண்ண முடியும், அவ்வளவுதான். வருமா அப்படின்னு கேட்டா தெரியாது. இது வந்து நீ எப்படி சொல்ற, இப்ப இருக்கிறத வச்சா இல்ல இன்னும் 2 பேர் நீ இப்ப தேவையான லெஃப்ட் பேக் அண்ட் இப்ப இருக்கிறத வச்சு சொல்றேன் நானு. எனக்கு ஒருவேளை நீ வந்து இன்னொரு மிட்ஃபீல்டர் வாங்கி கொடு, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா அவங்க பாக்குறாங்களா அப்படிங்கறது எனக்கு திரும்ப ரொம்ப டவுட்டா இருக்கு. என்ன பண்றாங்க? இல்ல நான் திரும்ப இன்னொரு ஐ வில் கெட் ஒன் மோர் மொபைல் பிளேயர் சோ தட் யூ கீப் ரன்னிங் டுகெதர், யூ கீப் கவரிங் த கிரவுண்ட், எனக்கு ஒரு பிளேயருக்கு பதிலா அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து டவுட் இருக்கு. இன்னும் நீங்க சொல்ற மாதிரி டைம் இஸ் ரன்னிங் அவுட். ராட்ரி பார்சலோனா போயிட்டான். இப்ப எனக்கு தெரிஞ்சு என்சோ ஃபெர்னாண்டஸ் சிட்டி போயிட்டா அப்படின்னா செல்சி போய் அலெக்ஸ் ஸ்காட் வாங்கிட்டு வந்துருவானுங்க. எங்களுக்கு வந்து தேவையோ இல்லையோ தூக்கிடுவானுங்க. ஆமா, செல்சி போய் அலெக்ஸ் ஸ்காட் இல்ல, அவனுக்கு லிங்க் ஆயிருக்கானுங்க. அவனுக்கு போய் அலெக்ஸ் ஸ்காட், எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் போச்சு, அலெக்ஸ் ஸ்காட்ங்கிற ஆப்ஷனும் போச்சு. நாங்க இன்னமும் திரும்ப அந்த ஷோமேனிங்கிற பிளேயர் என்ன, எனக்கு 2 சைடு இருக்குண்ணா. யுனைடெட்ங்கிற ஒரு கிளப்ப என்ன பண்றானுங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். போய் சும்மா கேரிங்டனுக்கு வெளியே நின்னா வந்து செய்தி வரும், டே இது பண்றாங்க, உள்ள மிச்சர் சாப்பிடுறானுங்க, அல்வா சாப்பிடுறாங்க, எல்லாமே தெரியும். இப்ப இட் இஸ் டாப் சீக்ரெட், எவனுக்குமே தெரியும். டேவிட் ஆர்ஸ்டனுக்கே தெரியாது. டேவிட் ஆர்ஸ்டன் பாட்டு கிளப்பி விட்டான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து இப்ப டிரான்ஸ்பர்ல பிஸியா இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லாரும் டிரான்ஸ்பர்ல பிஸியா இருப்பானுங்கன்னு சொன்னாங்க. ஒண்ணுமே பண்ணல. டேவிட் ஆர்ஸ்டனே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான்னு பாதே, பப்ரிஷே அடிக்கிறீங்கடா, ஏன்டா அவனை அடிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எத்தனை போட்டான் ப்ரூனோ குமாரஸ் போக மாட்டான் அப்படின்னு நான் போனானா, ப்ரூனோ குமாரஸ்க்கும் அதேதான். நான் வந்து ப்ரூனோ குமாரஸ்க்கு நீ போய் நான் ட்வீட்டாவே போட்டேன்னு நினைக்கிறேன், டே ஓவர் பே பண்ணு, 85 மில்லியன் கொடுத்தா கூட மெட்ரோ பண்ணு. நான் ப்ரூனோ குமாரஸ் எனக்கு ஒரு வேலை வந்திருந்தான்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் எப்படி கம்பேர் பண்றேன் அப்படின்னு. இந்த ஆன் டாப் ஆஃப் யூரி டிலமன்ஸ் அண்ட் சாண்டோஸ், எனக்கு வந்து ஒருவேளை you would have brought in Bruno Guimaraes and some Anton Robinson. நான் லூயிஸ் ஆல் கூட சொல்ல, ஏன்னா since I have said Bruno Guimaraes, and if you had gotten me a CB who will be fit for 40 games,
எனக்கு ஒரு ஆர்சிபி வாங்கி கொடுத்துனா ஐ வுட் கான்ஃபிடென்ட்லி சே வில் பி RCB நீ ஃபைட்டிங் ஃபார் தி ராபின்சன், டைட்டில். ஃபுல்ஹாம் ராபின்சன் தானே சொல்ற? ஆமாமா. லெஃப்ட் பேக். லெஃப்ட் பேக் அவன். ஆன் ம். டாப் ஆஃப் லெஃப்ட் பேக் ஒரு மிட்ஃபீல்டர், ஒரு எல்பி. ஆன் டாப் ஆஃப் தட் எனக்கு ஒரு ஓ சென்டர் ஓகே பேக் ஓகே, வாங்கி இன்னொரு கொடுத்த சென்டர் பேக். ஓகே. அப்படின்னா ஐ ம் வுட் கான்ஃபிடென்ட்லி சே தட் we are going to fight for the title இந்த சீசன். ம் 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 ஏன்னா the squad is like that. அப்படி எனக்கு அது இல்ல அப்படிங்கிற போய் drastically drops. சோ அதுதான் டைம் இஸ் ரன்னிங் அவுட். அவனுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. பலேபா இன்ஜூரி ஆயிட்டான். பலேபாவை இப்போ போய் வாங்க முடியாது. ஆக முடியாது. So கரெக்ட். you literally have no options now. இப்ப சுமேனி he is gonna stay. கமவிங்காவா அவனா நான் வெளில வர மாட்டான் அப்படின்ட்டான். சோ இப்போதைக்கு அவனுக்கு சேர்ற ராட்ரி போயிட்டான். யாரையுமே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அலெக்ஸ் காட்டு செல்சி போறான் அப்படிங்கிறான். யூ டோன்ட் ஹேவ் அ மிட்ஃபீல்ட் ஆப்ஷன். மவுண்ட நான் தேர்ட் மிட்ஃபீல்டரா வச்சுட்டு நான் உள்ள போறேன் அப்படின்னா ஆஸ் அ ஃபேன் என்னால எதுவும் பண்ண முடியாது. கை தட்டிட்டு ஓகேப்பா நான் வந்து ரெடியா இருக்கேன், திரும்ப 6th ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர என்னால வேற எதுவும் சொல்லவே முடியாது. So வந்து அதுதான் நீங்க சொல்ற மாதிரி டைம் இஸ் ரன்னிங் அவுட். அவனுக்கு வந்து இன்னமும் பாத்துட்டு இருக்கானுங்க. பட் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ். நீங்க சொன்ன மாதிரி இப்ப திடீர்னு இப்ப சாண்டாஸையும் யூரைட் எலமெண்ட்ஸையும் அடுத்தடுத்த வாரத்துல சைன் பண்ணானுங்க. நான் அதே மாதிரி போய் திரும்ப 2 பிளேயர் நான் வந்து யாருக்குமே தெரியாத பிளேயரை வந்து நான் சைன் பண்றேன். கெமா ஆண்ட்ரியாஸ் எல்லாம் திடீர்னு போய் வாங்கிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னா வில் பி அகைன் பேக்கப். ஓகேடா சூப்பர் பிளேயர் வாங்கிட்டு வந்துட்டானுங்கடா. லோன் டிஎம் எனக்கு சிட்டிங் டிஎம் எனக்கு போதும் பாத்துக்கலாம் சாம்பியன்ஸ் லீக்ல அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப இருக்கு. சாண்டர்பர்க் லிங்கா இருக்கீங்கல்ல, இப்ப அவன் சாண்டர்பர்க் ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிற மாதிரி பார்த்தேன். சாண்டர்பர்க் இல்ல ஆடம்ஸ் வாங்க மாட்டான்னா ஏன் தெரியுமா? அவனை வாங்கினாங்கன்னா அகைன் தீஸ் பீப்புள் வில் லுக் பேட். அவனுக்கு 2 பேரையுமே அந்த 2 கிளப் 60 மில்லியனுக்கு ரேட் பண்றானுங்க. கரெக்ட் கரெக்ட். அவனுங்க 2 பிளேயருமே 40 மில்லியன் பிளேயர். ஆடம்ஸோட சேர்த்து 40 மில்லியன் பிளேயர். நீ இப்பதான் இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து மோசமா தெரியும். இன்னும் எனக்கு என்னன்னா என்னோட ஸ்டாண்டர்ட் வந்து சாங்காரு, மமடு சாங்காரு. நீ மமடு சாங்காரை வந்து 43 மில்லியனுக்கு ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். நீ இதுக்கு மேல சுமேனின் பிளேயர் பேர் இல்லாத எந்த மிட்ஃபீல்டர் வாங்கினாலும் நீ கேவலமான டிரான்ஸ்ஃபர் தான் இதுக்கு மேல. ஓகே நான் அதை உனக்கு கொடுத்துறேன். ஆனா ஐ எம் வெயிட்டிங் அண்ட் சீயிங் நீ யாரதான் பாக்குற. கேன் யூ சர்ப்ரைஸ் மீ? யூ சர்ப்ரைஸ் மீ வித் எலிமெண்ட்ஸ். ஓகே கேன் யூ சர்ப்ரைஸ் மீ வித் சம்திங் எல்ஸ்? அவ்வளவுதான். எனக்கு லெஃப்ட் பேக் பொறுத்த வரைக்கும் நீ ஹால் வாங்காம யூ ஹேவ் சம்படி வித் ஷா ஹூ வில் கிவ் யூ 20 கேம்ஸ் a சீசன். எனக்கு திரும்ப ராபின்சன் வாங்கிட்டு வரேன். ராபின்சன் நான் திரும்ப 30 மில்லியன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா யூஆர் ரீப்ளேசிங் ஷா எஃபெக்டிவ்லி ஃபார் அ சீசன். அவ்வளவுதான். நீ அவனை வச்சு பில்ட் எல்லாம் பண்ண முடியாது. இப்ப லூயிஸால கொண்டு வந்தா அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அவன் தான் எனக்கு எல்பி. அடுத்த சீசன் ஆனா திரும்ப நீ ரொட்டேஷனல் எல்பி வாங்கணும். நான் இப்ப ராபின்சன் எடுத்துட்டு வரேன், அடுத்த சீசன் நான் ஷாவை வித்துடுறேன், ராபின்சன் செகண்ட் எல்பி, அதுக்கப்புறம் நான் ஹால் எடுத்து வந்து ராபின்சனும் ஹாலும் ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே. பட் இந்த சீசன் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் திரும்ப 6வது தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இட் இஸ் அபவுட் டைனமிக்ஸ். நான் இவனுக்கு பண்றது ரொம்ப தப்பு ரொம்ப ரைட்னு சொல்ல முடியாது. திஸ் போர்டு வில் ரேதர் நாட் பை அ பிளேயர், நாட் வேஸ்ட் மணி தேன் கோயிங் அண்ட் லைக் வேஸ்டிங் மணி, கோயிங் அண்ட் ஓவர் ஸ்பெண்டிங் ஆன் அ பிளேயர் அப்படின்னு எனக்கு வந்து அது கரெக்ட்ங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வுட்வர்ட் தானே அவன் பேரு, அவன் இருந்தப்ப வீம்புக்குனே நிறைய பிளேயர் வந்துட்டு உங்க டீமுக்கு ஃபிட் ஆவானா மாட்டானா அப்படின்றத யோசிக்கிறத தாண்டி பாப்புலர் பிளேயர், பெரிய பிளேயர், நம்ம டீம் யுனைடெட் நம்ம பெரிய கிளப் உள்ள போட்டான்னா பிளஸும் சேர்ந்து பிளஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதுல நிறைய அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, அதுவும் இல்லாம டெட் சிச்சுவேஷன் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் பயங்கரமா இருக்கு. இன்னொன்னு நாங்க போய் ஆர்சி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். 35 மில்லியன் டங்கா போயிடுச்சு. சிட்டியும் செல்சியும் 116 117 மில்லியனும் ஆன் டாப் கொடுத்துருக்காங்க ஆட் ஆன் இல்லாம. எங்களுக்கு மொத்த கேஷ் அவ்வளவுதான் இருக்கும் எங்க கிட்ட. நாங்க அமார்டைசைஸ் பண்ணி மொத்த கேஷ் எங்களால 116 மில்லியன் தான் கொடுக்க முடியும். அதுல 35 போயிருச்சு. இதுல நிறைய பேர் சொல்றேன். அண்ட் ஆப்வியஸ்லி நான் வந்து வெக்கமே இல்லாம சொல்லுவேன், இஃப் யூ ஆர் கன்சிடரிங் ராஷ்வர்ட் as your நியூ பிளேயர் அப்படின்னா எனக்கு பிரச்சனையே கிடையாதுண்ணா. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க அகைன் see how journalism லைக் மீடியா எப்படி ஸ்பின் பண்ணுது அப்படின்னா ராஷ்வர்ட் இருக்கிறதுனால இவங்களால லெஃப்ட் பேக் வாங்க முடியாது ஏன்னா அவன் வேஜஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. கம்ப்ளீட் புல்ஷிட். இது என்ன தெரியுமா ஆகும்? ராஷ்வர்ட் மேல மொத்த ஹேட்டும் போகும், போக மாட்டியாடா வெளில அப்படின்ட்டு. ராஷ்வர்டுங்கிறவன் எஸ் ஹி இஸ் ஆன் 350K ஓகேவா. அவன் வந்து சப்போஸ் அவனோட வேஜஸ் ஃபுல்லா போச்சு, அவனை வித்தோம் அப்படின்னா அவனை 25 மில்லியனுக்கு வித்தா கூட அவன் வேஜஸ் எல்லாம் போகுது அப்படின்னா இட் வில் ஃபண்ட் அஸ் 50 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் ஆர் 60 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் வித் அமார்டைஸ்ட் வேல்யூ. ஓகேவா 60 மில்லியனுக்கு எனக்கு ராஷ்வர்டு குவாலிட்டிக்கு ஃப்ரண்ட் 3 ஃபுல் அட்டாக்ல 3 பொசிஷன் கவர் பண்ணுவான். ராஷ்வர்டு குவாலிட்டிக்கு எனக்கு 60 மில்லியன் இந்த மார்க்கெட்ல பிளேயர் வாங்க முடியுமா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க சொல்லுங்க. ரொம்ப சவுதியில இருந்து 70 மில்லியன் வாங்கிட்டு போயிருக்கானுங்க. பெட்ரோ நெட்டோ 75 மில்லியன் சொல்றாங்க. அத பத்தி முதல்ல என்னன்னு சொல்லு. இத வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ராஷ்வர்ட் உட்கார்ந்து கம்ப்ளைண்ட் பண்றதுன்னா நான் தான் முட்டாள். நான் அகாடமி பிளேயர்ங்கிறது இன்க்ளூட் பண்ணல, எனக்கு முன்னாடி விளையாடி இருக்காங்க இன்க்ளூட் பண்ணல. ஐம் கிவிங் எம் கிளீன்ஸ். பாஷோட 30 ஜிஏ வெஸ்ட் வந்திருக்கான், எனக்கு என்ன பிரச்சனை? ஓகே நீ வந்து விளையாடுப்பா, எனக்கு பிரச்சனையே கிடையாது.
ஃபேர் பாயிண்ட். ஐ மீன் இப்ப வச்சிருக்கிறத வச்சு என்ன மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு பாக்குறப்ப இப்போதைக்கு உனக்கு தேவைன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். டெஃபினட்டா ஆமா அதான் எனக்கு அதான் நல்ல ஆப்ஷனுங்கிறத விட மோசமான ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். ஸ்பின் பண்ணக்கூடாது. நீ ராஷ்வர்ட் வாங்கினால எங்களால எல்பி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா போர்ட செருப்பாலே அடிக்கணும். ராஷ்வர்ட் பாட்டுக்கு அங்க இருக்கான், உனக்கு விங்கர் தானே வேணும், குன்யா ஒரு விங்கர், ராஷ்வர்ட் இப்ப செஸ்கோ ஜெர்க்ஸி போயிட்டான் அப்படின்னா கூட நான் ஸ்ட்ரைக்கர் எல்லாரும் பேக்கப் ஸ்ட்ரைக்கர்னு கேக்குறாங்க, நான் ஸ்ட்ரைக்கரே கேட்க மாட்டேன். ஜெர்க்ஸி அமுச்சு விட்டுருங்க நீங்க லோன்ல ஆப்ளிகேஷன் போட்டோ இல்ல ஆப்ஷன் போட்டோ. எனக்கு வந்து செஸ்கோ கவர் பண்ண ராஷ்வர்ட் இருக்கான், பிரச்சனை இல்ல. இல்ல குன்யாவை வந்து ஸ்ட்ரைக்கர் போட்டாடு, சூப்பரா விளாண்டா வேர்ல்டு கப்ல. நீ ராஷ்வர்ட விங்ல போட்டாடு, சூப்பரா விளையாடுவானுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு எல்பி வாங்கி கொடு. எல்பிஎஸ் வந்து நான் நெகோசியபிள். எல்பியும் வந்து தேர்ட் மிட்ஃபீல்டர், தேர்ட் ஸ்டார்டிங் மிட்ஃபீல்டர் நான் நெகோசியபிள். எனக்கு உனக்கு இந்த பிளேயர்ஸ் உன்னால ரொட்டேட் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது கேரிக்கோட தலைவலி, உன்னோட தலைவலி கிடையாது. கேரிக்கு எப்படி பண்ணணும் தெரியும், அவனுக்கும் தெரியும். இதை நான் மேனேஜ் பண்ணாதான் என்னால டாப் மேனேஜர் ஆக முடியுங்கிறது அவனுக்கும் தெரியும். ஸோ ஃபேர் பாயிண்ட். ஸோ எஸ், நம்ம வந்து நேற்று பார்த்துட்டோம், இன்று பார்த்துட்டோம். இப்போ நாளை ஒரு நியூ சீசன், நியூ ஹோப், எல்லாமே வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் அண்ட் அரகன்ஸ். அகேன் இந்த யுனைடெட்னா ஒரு அரகன்ஸ் அசோசியேட் பண்ணுவாங்க. அது வந்து நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாலும் சரி, பண்ணினாலும் சரி, அந்த அரகன்ஸ் வந்து ஒட்டிட்டு இருக்கும். அது நேச்சுரல், குவைட் நேச்சுரல். அப்படி இருக்கிறப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி 1 கேம் வீக்ல இருந்து கேம் எவ்ரி 3 days ஸ்குவாடை பில்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப இப்ப வந்து இப்பயுமே வந்து ஆனா பில் பண்ணினதுமே எனக்கு வந்து 1 in 1 out மாதிரி தான் இருக்கு. ரைட்டா, வந்து அந்த மாதிரி தான் வச்சிருக்கீங்க நீ இப்போ. ஸோ இப்போ இந்த சீசனுக்குள்ள போறப்போ கேரிக் கிட்ட இருந்து உன்னோட எதிர்பார்ப்புகள் என்ன, பிளேயர்ஸ் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்புகள், அண்ட் நியூ சைனிங்ஸ். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு உனக்கு டிஎல்எம்என்ஸ் பத்தி பேசிட்டோம், இதை பத்தி பேசிட்டோம். ஸ்பெசிஃபிக்கா 2 பேர் வேணும். லெஃப்ட் பேக் யார் வேணும் உனக்கு? அது ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டோம். லெஃப்ட் பேக் லூயிஸ் ஹால், அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் இஸ் ராபின்சன். ஓகே, டிஃபென்ஸ் 6 சுவமேனி. எனக்கு இப்ப டிஃபென்ஸ்லாம் எனக்கு யாருனே தெரியல. சுவமேனி என்ன பொறுத்த வரைக்கும் நீ போய் எல்லாருமே 8 தான் இருக்கானுங்க, எவனுமே 6ங்கற மாதிரி இல்ல. எனக்கு கெமா ஆண்ட்ரேஸ் வாங்கிட்டு எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு ஸ்டார்டிங் நான் விட்டுரு. நீ கெமா ஆண்ட்ரேஸ் வாங்கிட்டு வந்தா நீ அந்த ஸ்டார்டிங் மிட்ஃபீல்டர் அப்படிங்கற நான் டிமாண்ட் பண்றதை விட்டுருவேன். நீ அந்த பொட்டன்ஷியல் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்ப நீ போயிட்டு திரும்ப கமவிங்கா 60 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு வராத. கமவிங்கா போறதா போ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. வி நீட் பாடிஸ். 40 மில்லியன் கொடு, அதுக்கு மேல கொடுக்க கூடாது அவனுக்குலாம். ஏன்னா அவன் வந்து அவனும் இன்ஜுரி ப்ரோன், அவனும் உட்காந்துக்குவான். அவனும் வந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான் அவனையும் வந்து நீ வந்து அவனுக்கு வந்து இப்ப ஷோமேனி பிரான்ஸ் டீம் வந்து இப்ப ரியல் மேட்ரிடுக்கு இது இப்ப வெக்கேஷன் முடிச்சுட்டு போனோடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவானுங்க ராட்ரி அங்க போல அப்படின்னு ஆயிடுச்சு. திரும்ப நான் பார்சலோனாக்கு ராட்ரி போயிட்டா, நான் போய் கசாடோ கூட்டாருன்னா சூப்பர், நீ கசாடோ கூட்ட நான் கவலைப்பட மாட்டேன், நல்ல பிளேயர், குவாலிட்டி பிளேயர். 40 மில்லியன் அதுக்கு மேல கொடுக்க கூடாது. என்னோட இது அதுதான். ஏன்னா 43 மில்லியனுக்கு சிஎல் டாப் லெவல் மிட்ஃபீல்டர் சாங்காரன்னு ஒருத்தன் எதுக்கு பிரென்ஃபோர்டு போனானே தெரியல. சோ வந்து எனக்கு அதுதான் இது. எனக்கு மிட்ஃபீல்டர் எனக்கு யாருன்னே தெரியல. ஏன்னா ஐ திங்க் தே வில் சர்ப்ரைஸ் அஸ் வந்து as a fan, யுனைடெட் ஃபேனா they will surprise me தோணுது. either they will get somebody with very high potential or they will not buy anyone at all. ரெண்டுமே எனக்கு சர்ப்ரைஸ் தான். நீ போய் எனக்கு இன்னைக்கு ஷோமேனி வாங்கிட்டு வந்தனா எனக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஷோமேனி வாங்க மாட்டானுங்க, போய் ஏதோ ஒரு விதத்துல சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. 2 விதத்துல ஏதோ ஒரு விதத்துல சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. ஒன்னு பண்ணா சூப்பர், நீ எனக்கு பொட்டன்ஷியல் வாங்கிட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த சீசன் நான் போய் நீ டைட்டில் வின் பண்ணி, இந்த சீசன் நான் போய் நீ சாம்பியன்ஸ் வின் பண்ணி நான் டிமாண்ட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் சீசன் உனக்கு, ஆனா பொட்டன்ஷியல் உனக்கு எக்கச்சக்கமா இருக்கு. நீ யாரையுமே வாங்காம இருந்தியா, ஓகே, நீ வந்து முடிவு பண்றடா உனக்கு 2028 தான் அடுத்த சீசன் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லலாம், நடக்காது. அதுக்கும் அடுத்த சீசன்ல தான் நடக்கும் அப்படின்னு நான் மாறிட்டு என்னோட இது மாற்றி போயிடுவேன். பட் லெஃப்ட் பேக் அப்படிங்கிறது லூயிஸ் ஹால் இஸ் வெரி கெட்டபிள். லூயிஸ் ஹால்ட்ட இன்னைக்கு கூட ஃபப்ரிசோ சொல்லியிருந்தான், ரொம்ப கிரேசி ஆஃபர் வரணும் அப்படின்னு. ஓய் 70 மில்லியன் டம்ப் பண்ணு, நான் வேணாம். ஏன்னா நாங்க லூக்ஸா வாங்கும்போது 34 மில்லியன் ஞாபகம் இருக்கா? பெரிய டிரான்ஸ்ஃபர் அது ஒரு லெஃப்ட் பேக் அந்த டைம். லெஃப்ட் பேக்குக்கு அப்ப அதுதான் இருக்குல்ல பெரிய டிரான்ஸ்ஃபர். லூக்ஸாக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகாம இருந்துருந்துச்சு அப்படின்னா, அந்த கால்ல வந்து அந்த 2 இதுவும் உடையாம இருந்துச்சு அப்படின்னா இன்னை வரைக்கும் இஸ் டாப் லெஃப்ட் பேக்கா இருந்திருப்பான் அவன். லூயிஸ் ஹால் அதே மாதிரி பிளேயர் தான். நீ 70 மில்லியன் டம்ப் பண்ணு. நான் இந்த மாதிரி பிளேயர்க்குலாம் நீ ஓவர் பிளே பண்ணலாம் ஆக்சுவலி. ஹோம் கிரவுண்ட் வேறடா, அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை புடிச்சிரும்ல ஹோம் கிரவுண்ட் பிளேயரா இருக்கிறப்ப. ஹோம் கிரவுண்ட் பிளேயர் அப்படி இல்ல, நான் போய் ஸ்பென்ஸா தான் வாங்க போறேன் அப்படின்னா 30 மில்லியன் 40 மில்லியன் கூட ஓகே. எக்ஸலன்ட் வேர்ல்டு கப் 40 மில்லியன் 45 மில்லியன் கூட, அதுக்கு மேல கொடுக்க கூடாது. எனக்கு அதுதான் இதெல்லாம் பண்ணுவானுங்க. நான் இந்த ஓவர் பே பண்ண மாட்டானுங்க பிளேயரை வந்து இஃபா இருக்கிற பிளேயர். ஏன்னா நாங்க இதுல நிறைய பேர் சொல்றாங்க, நீ இந்த மார்க்கெட்ல போய் கம்பீட் பண்ணி தாண்டா ஆகணும், ப்ளே பண்ணி தாண்டா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. பீப்புள் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் கடந்த 10 வருஷத்துல என்ன ஆச்சு அப்படின்ட்டு. வந்து ஒரு பிளேயரை பணம் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்த பிளேயர் எவனுமே இங்க சக்சஸ் ஆகல. 100 மில்லியன் பிளேயர்ல ஒரே ஒரு பிளேயர் தானே இதுக்கு சக்சஸ் ஆயிருக்கான். ரைஸ் தவிர எந்த பிளேயருமே சக்சஸ் ஆனது இல்லையே.
நம்ம வேல்யூ ஜஸ்டிஃபை பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீ அதுவும் எஸ்பெஷலி உன்னால நம்பர்ஸ் கொடுக்க முடியலன்னா அது இன்னுமே கஷ்டமான விஷயம். நான் வேல்யூ ஜஸ்டிஃபை பண்றதை விட்டுருங்கன்னா பாதி வேல்யூ நேம் ஒன் பிளேயர் அவுட் சைட் ரேஸ் ஹூ ஹஸ் ஜஸ்டிஃபைடு அட்லீஸ்ட் கம்பீட் பண்ணிருக்காங்க அந்த ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அந்த வேல்யூ அப்படிங்கிறது யாருமே கிடையாது. க்ளோசஸ்ட் ஒன் இஸ் என்ஜோ பெர்னாண்டஸ். என்ன பண்ணிருக்கான்? ஒண்ணுமே பண்ணல. சிட்டி செல்சியில இருந்து வெளில பண்ணு உட்கார்ந்துருக்கான். அதான் பண்றான். இவனுக்கு போய் என்ஜோ பெர்னாண்டஸ் வாங்கிட்டு இருந்தாலும் நான் வந்து இது பண்ண மாட்டேன், ஆச்சரியப்பட மாட்டேன். அந்த மாதிரிதான் தேர் கோனா சர்ப்ரைஸ் வித் மிட்ஃபீல்ட். ஒன்னா யாரையுமே வாங்க மாட்டாங்க, இல்லைன்னா சூப்பரா ஏதோ ஒரு பிளேயர் வாங்க போறானுங்க. நடக்காது எனக்கு தெரிஞ்சு. அதுதான் நடுவாந்திரமே கிடையாது. சோ உன்னோட எதிர்ப்பே வந்து ஐ வில் ஃபர்கிவ் எவ்ரிதிங் வித் யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னான்னா, நீ எனக்கு போய் ஒரு வந்து திடீர்னு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஹை பொட்டன்ஷியல் சிபிஐ வாங்கிட்டு வந்துட்டானுங்க. ஹை பொட்டன்ஷியல்னா நாட் சம்மன் லைக் யூரோ, ஹை பொட்டன்ஷியல் சம்மன் ஹூ கேன் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி பிளேயரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஐ வில் டெஃபினெட்லி சே தட் we are going to compete. செகண்ட் பொசிஷன் என்ன பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன்ங்கிறது டைட்டில் சேலஞ்சர்ஸ் யார் வின் பண்ணுவானுங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா ரொம்ப ஓப்பன் தான். எனக்கு அதுதான் வந்து ரொம்ப கோவம் இந்த போர்டு கிட்ட. நான் என்னதான் வந்து ஒன்லி மேனேஜர் ஹூ இஸ் அவைலபிள் ரைட் நவ் டு வின் இஸ் அர்டெட்டா அப்படின்னாலும், வந்து ஆர்சனல் ஆர் தேர் அப்படின்னாலும் டைட்டில் ரேஸ் இஸ் ஓபன். நான் இத வந்து 100% நான் வந்து சிட்டி எஸ்பெஷலி வேர்ல்ட் கப் இயர்னு வர்றப்ப எந்த டீமுமே எல்லா டீமுமே கிராக்டா தான் இருக்கும் கொஞ்சம். அதாவது செத்துருக்கானுங்க. சாக்கா ரைஸ் எல்லாம் திரும்ப எப்படி வந்து ஆடுவானுங்கன்னு எனக்கு தெரியாது. டைட்டில் ரேஸ் ஓபன். சிட்டி மரஸ்கா as much as they are good, மரஸ்கா நல்ல மேனேஜர் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மரஸ்கா மே go on and win CL. பட் பிஎல்ல ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் பெர்ஃபார்ம் மரஸ்கா டு பெப் லெவல் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ மான்செஸ்டர் யுனைட்டட் என்னைக்குமே இந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது தான் அடுத்த டைட்டில் வின் பண்ண போறாங்க. அது இப்ப இருந்தாலும் சரி, 50 வருஷத்துக்கு இருந்தாலும் சரி. இந்த பெப் இருக்கிற மாதிரியோ இல்ல அர்டெட்டா பிரைம்ல இருக்கிற மாதிரியோ கண்ட்ரோலான இருக்கிற டைம்ல வின் பண்ண மாட்டாங்க. பெப் போயிட்டான், இதுக்கு மேல லீக் ஓபன் ஆயிரும். ஃபுல்லா கண்ட்ரோலுங்கிறது லீக விட்டு போக ஆரம்பிச்சிடும். இப்பதான் வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் வின் பண்ண முடியும். வின் பண்ணா இந்த சீசன் நீ இப்ப இன்னொரு 300 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா இந்த சீசன் டைட்டில் அடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். யூ கேன் யுனைடெட்னாலே சர்ப்ரைஸ் தானே. உனக்கு இந்த டைட்டில் அடிக்கலையா, டொமஸ்டிக் அடிக்க டைப் வந்து இது இருக்கு. சாம்பியன்ஸ் லீக்ல உனக்கு குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டாலே வின்னு தான். நீங்க இத்தனை வருஷமா சாம்பியன்ஸ் லீக்ல இல்ல அப்படிங்கிற போது யூ ஹேவ் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதை நீங்க மிஸ் பண்றீங்களே. மிஸ் பண்ற நிலைமையில இந்த டெட் எங்களை கொண்டு வந்து வச்சிருச்சே. ஒரு கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு மேல வச்சிருக்கோம். இதை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியலையா அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். சோ இப்ப எதிர்பார்ப்புன்னு நான் கேக்குறது நீ ஏன் கரெக்டா சொல்லிட்டோம். எதிர்பார்ப்பே கிடையாது, அரகன்ஸ் தான். எனக்கு ஒரு மிட்ஃபீல்டர் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் அரகன்ஸ் மோடுக்கு போயிருவேன். நைஸ் நைஸ், ஐ லைக் தட். அதுதான் தேவை. சோ அப்புறம் இப்ப புது யுனைடெட் ஃபேன் நம்மளாம் பழைய யுனைடெட் ஜெயிச்சு பழகணும் நாங்க. சோ எதிர்பார்ப்புன்னு பார்த்தா லீக்ல நீ வந்துட்டு இப்போதைக்கு நீ சொல்றது வந்துட்டு லைக் ஆஸ் ஆஃப் டுடே இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிறத வச்சுட்டு யூ ஃபீல் யூ பி ஏபிள் டு பி இன் டாப் 4 கம்ஃபர்டபிளி? இல்லண்ணா ஆஸ் ஆஃப் டுடே ஐ திங்க் வில் பி இன் தட் யூரோப்பா ஃபைட்டிங் ஸ்பாட் 6th or 7th. ஏன்னா நான் 5th வந்து சாம்பியன்ஸ் லீக்னு கொடுத்துறேன். we are going to be fine. எனக்கு வந்து I believe you can finish top 5 100%. I do believe that. நான் 3 games அதான் அது வந்து it is up to கேரிக்கு அங்கதான் எனக்கு அந்த கேரிக் டே நீ இதையும் பண்ணிட்டு அதையும் பண்ணிட்டேன்னா ஓகே வெரி குட் கேரிக், நீ வந்து இதையும் பண்ண முடியும்னு காமிச்சிட்டேன். நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் வெறும் போன சீசன் வச்சுட்டு உன்னால இதுவும் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா கேரி இதை பண்ண வந்தான். ஓலே டைம்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்துச்சு, பேக் டு பேக் செகண்ட் அடிச்சு இதை பண்ண வந்தான் அவன். பெப்பு கிட்டையும் பண்ண முடியாதுன்ட்டுலாம் இல்ல, ஹி நோஸ் த கேம். அவனுக்கு தெரியாதது வெளியே இருந்து வந்து அவனும் பண்ணிட மாட்டான் எந்த மேனேஜரும். சோ அவன் அதை பண்ணிட்டான் கம்ஃபர்டபிளி அப்படிங்கறது எனக்கு தெரியல. நான் வில் பி கம்பீட்டிங், பட் கம்ஃபர்டபிளா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப். நான் சொல்றேன் இட்ஸ் ஓப்பன். சோ வென் இட் இஸ் ஓப்பன் we are always the favorites. அவ்வளவுதான். when things are more open, நீங்க சொன்ன மாதிரி 90th மினிட் மேல 90th மினிட்ல 2-2 இருக்கு, ஒரு கோல் வேணும் அப்படின்னா யுனைட்டட் போட்டுருவானுங்க. நான் யுனைட்டட் ஆஃப் கேயாஸ்ல த்ரைவ் பண்ற டீம். அதுதான் கேயாஸ்ல த்ரைவ் பண்ற டீம் நாங்க தான். பெப்பு போயிட்டா, கண்ட்ரோல் போயிடுச்சு. அர்டெட்டா கொஞ்சம் தான் இன்னும் எதிர்க்கா. நீங்க வினி ஜூனியர் வாங்கி இருந்தா அந்த கண்ட்ரோலும் போயிருன்னு எதிர்பார்த்தா வினி வரல. சோ அதனால வந்து கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் இருக்கு. யாரையும் வாங்கி அந்த அதுவும் கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படின்னா கேயாஸ் நாங்க தான். அது என்ன பண்றது? இப்ப வினி குயிச்சா தவிர்த்து வேற எவனுமே அந்த ரேஞ்சில இல்லையே. இருந்துதான் அதான் இன்னைக்கு கூட பேசி அரவிந்தோட சொல்லிட்டு இருந்தாதான். அந்த வினி குயிச்சாக்கும் இந்த மார்டினெல்லி நெட்டோ இந்த லெவலுக்கும் நடுவுல ஒரு எவனா ஒரு அந்த டியர்ல எவனா ஒருத்தன் பிளேயர் இருந்தா கூட நல்லா இருக்கும். இந்த டைம் பாயிண்ட் இன் டைம்ல அந்த பாயிண்ட்ல இருக்கிற பிளேயர் கூட யாரும் இல்ல. அதுதான் அன்பார்ச்சுனேட். போன சீசன் கேட்டிருந்தீங்கன்னா நான் சான்சோ வித்திருப்பேன், அதுவும் இல்லாம போச்சு. நடு டியருங்கிற அதாவது ஹிஸ்டரியிலேயே வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு ஆப்ளிகேஷன் கிளாஸ பிரேக் பண்ணி ஒரு பிளேயர் அனுப்புறது நான் அவங்கிட்ட மட்டும் தான் பாத்திருக்கேன். இன்னி வரைக்கும் தலைவன் ஃப்ரீ ஏஜென்ட்.
அது இன்னுமே இந்த சீசன் ஃப்ரீ ஏஜென்ட் தான் இருப்பான், இல்லாட்டி டர்க்கி இல்லாட்டி அங்கதான் போகணும். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஹிஸ் ஈகோ வில் allow him to go there. So லீக்னா யூ ஆர் டெல்லிங் மீ ரைட் நவ as of today 6 நம்ம யூரோப்பா லீக் யூரோப்பா லீக் 5th or 6th. ஓகே. டொமஸ்டிக் கப்ஸ் டொமஸ்டிக் கப்ஸ் ஐ திங்க் வில் கோ டீப் நான் கண்டிப்பா. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் குவார்டர்ஸ் ரெண்டுத்துலயுமே. சாம்பியன்ஸ் லீக் கெட் இன் டு த குவாலிஃபை. எனக்கு சாம்பியன்ஸ் லீக் பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஸ்டார்டிங் லெவல் மிட்ஃபீல்டர் வாங்கி கொடுத்து எல்பி வாங்கி கொடுத்தா கூட என்னோட எதிர்பார்ப்பா as a ஃபேனா பர்சனல் ஒப்பீனியன் கெட் இன் டு த நாக் அவுட்ஸ். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நாக் அவுட்ஸ் வெளில போறேன், ஐ டோன்ட் கேர். ஹவ் ஆர் யூ கெட்டிங் இன் டு த நாக் அவுட்ஸ் ஆல்சோ ஐ டோன்ட் கேர். கெட் இன் டு த நாக் அவுட்ஸ் அவ்வளவுதான். ஐ மீன் லைக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போறப்ப இது அந்த அங்க விளையாடுறது வி பிலாங் டு த எலிட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். யூ பில்ட் ஆன் வாட் யூ டூ திஸ் சீசன். யூ ஹேவ் டு பில்ட் ஆன் இட். அவ்வளவுதான். நீ வந்து இது உனக்கு தெரிஞ்ச கேம். டொமஸ்டிக்ங்கிறது உனக்கு தெரிஞ்ச கேம். லீக்ங்கிறது தெரிஞ்சது. ஓகே. பட் சாம்பியன்ஸ் லீக்ங்கிறது உனக்கு தெரியாத விஷயம். பட் சாம்பியன்ஸ் லீக் இஃப் யூ ஆர் கோயிங் டீப் ஐ சே வி வில் பி மோர் ஃபேவரஸ் டு கோ இன்டு தோஸ் நாக் அவுட்ஸ் அப்படி சொல்றாங்க. இந்த 2 சைனிங் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா எகைன் சேம் திங் தானா வந்து நாக் அவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் மோர் கேஸ் கேஸ். இங்க வந்து லீக்ங்கிறது யூனிக் கன்சிஸ்டன்சி. கேன் வி பிரிங் த கேன் கேரிக் பிரிங் த கடைசியா எங்களுக்கு ஒரு மேனேஜர் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தா அப்படின்னா ஓலேன்னு ஒரு மேனேஜர் அவன் அதுக்கு முன்னாடி மோல்டேன்னு ஒரு கிளப் மேனேஜ் பண்ணுவான். கேரிக்னால பண்ண முடியாது அப்படின்னு என்னால அவுட் ரைட்டா அதனால சொல்ல முடியல. ரைட். நோ மேக் சென்ஸ். ஃபுல் நீ சொன்ன மாதிரி சாம்பிள் சைஸ்ங்கிறது ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கு. இன்னும் நீ ஃபுல் சாம்பிள் சைஸ் ஒரு ஃபுல் சீசன்ல க்ரூவலிங் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி ஒன்ஸ் எவ்ரி 3 days விளையாடுறப்பதான் ஃபுல்லா அவனால என்ன பண்ண முடியுங்கிறது தெரியும். ஆமா. சோ அதுல இருந்து பில்ட் பண்ணணும். தேர் இஸ் ஆப்டிமிசம். எனக்கு சீலிங் ரைஸ் ஆகலையா 100% ஐ அம் கன்சர்ன். ஃப்ளோர் ஹஸ் டெஃபினெட்லி ரைஸ்ட். நீ உன்னால காசிமிரோ உகார்ட்டை வச்சுட்டு பண்ண முடியும் அப்படின்னா ஆண்ட்ரா சாண்டாஸும் டீலமென்ஸ் வச்சுட்டு கண்டிப்பா பண்ண முடியும் போடா அப்படின்னு தான் நான் வந்து ஒரு ஃபேனா போவேன். I don't want to go into negative. நான் old school United fan. I would like to remain a old school United fan. I would like to die as a old school United fan. எனக்கு arrogance தான். I will go in as a positive தான். நான் அடிப்ப மேனேஜரை என்ன வேணா பண்ணுவேன். ஆனா நான் மட்டும் தான் அடிப்பேன். பக்கத்துல இருந்து நான் மட்டும் தான் அடிப்பேன். ஆமா நான் மட்டும் தான் அடிப்பேன். I go into the season. நான் ஆக்சுவலா சொல்றேன், நான் 2021 ஓலே சீசன் 2020 ஓலே சீசனுக்கு அப்புறம் நான் இதுதான் ஒரு சீசன் ரொம்ப அப்படி வந்து ரொம்ப பாசிட்டிவா ஆக்சுவலி கேம்குள்ள போறேன். நான் ப்ரீ சீசன் கேம்ஸ் நான் முன்னாடி ப்ரீ சீசன் கேம்ஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கோம், வந்து நிறைய நல்லா விளையாடி இருக்கோம். பட் இந்த ப்ரீ சீசன் கேம்ஸ்ல there is some very good signs that it can be sustainable. எங்களுக்கு வந்து அந்த சஸ்டைனபிளா இருக்குமாடா. நான் அமோரிம்டா தான் சொல்லிட்டே இருப்பேன், இதை நீ சஸ்டைன் பண்ண முடியுமா கேரிக் கிட்ட இதை நான் பார்க்கும்போது there are sustainable signs. கண்டிப்பா அதனால ஐ அம் கோயிங் வெரி பாசிட்டிவ் இன்டு தி சீசன். எஸ். ஸோ பாசிட்டிவிட்டி, அரகன்ஸ் அண்ட் ஒரு ஓவரால் ஒரு நல்ல ஃபீலிங்கோட இந்த சீசனுக்குள்ள போக போறீங்கன்னு சொல்றேன். அண்ட் ஐடியலி ஒரு ஃபேனா நம்ம அப்படிதான் போகணும்னு எதிர்பார்ப்போம். அந்த டூமுங்கிறது வந்து இன்னைக்குமே அந்த ஒரு ஃபீலிங்கிறது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருந்தாலும் அந்த விக்ரம்ல சொல்ற மாதிரி தான். அது வந்து விக்ரம்ங்கிற என்ன குருதி பண்ற சொல்ற மாதிரி தான். அது பயங்கரத கண்ணுல வந்து காட்டாம இருக்கிறது தான் வந்து தைரியத்தோட இது. விக்ரம் சொல்ற மாதிரி பாத்துக்கலாம் வாடா அப்படிங்கிற அதுதான். ஸோ yeah, I mean wonderful talking with you Mani as always. So அதான் நாங்க வந்து பேச ஆரம்பிக்கிற மாதிரி நானும் மணி சொன்னா 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம் திருப்பி பாக்குறப்ப பார்த்தா 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த 1/4 மணி நேரம் எங்க போச்சுன்னு தெரியல எனக்கு. அதுதான் வந்து ஒரு நல்ல சைன். ஐ யூசுவலா சொல்றதுதான், எப்பயுமே அவங்க கூட பேசுறப்போ இந்த ஃபுட்பால் ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ எப்பயுமே கத்துக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கும். and that's a wonderful feeling. ஒரு ஃபேனா இருக்கிறப்ப அதான் ஒரு wonderful feeling. Thank you as usual. நான் வந்து சொல்ற மாதிரி எல்லா சீசன் நான் சொல்ற கடந்த 2 சீசனா வட லண்டன்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த சீசன் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த சீசன் நிறையவே வட லண்டன்ல வந்து நிறைய கண்டிப்பா வந்து வரப்பாகிற ஒரு 2 சீசன் ஆச்சு. நடுல மிட் வீக் எபிசோட்ஸ் எல்லாம் நான் வந்து ஒர்க் மாட்டேது. பட் இந்த சீசன் as usual பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்க வட லண்டன்ல வந்து வட லண்டனும் சூப்பரா போகும். மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யுனைடெடும் சூப்பரா போகும். வேண்டாம் முடியாது. அதனால வேண்டிருந்தேன்னா கொஞ்சம் எப்படின்னு இருப்பேன் நானே. Yes, absolutely. So good luck to you and good luck to Manchester United. Thanks a lot for joining me once again. So மக்களே, and do share with your friends and subscribe to the channel. Bell icon press பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஹைப் பண்ண ஒன்று இருக்காம அந்த ஹைப்பையும் போட்டு விட்டுருங்க. So thank you Mani. Good luck to, like I said, good luck to you and United. அடுத்த சீசன்ல பார்ப்போம். Of course. Thank you. Take care.